வெல்கம் டு ஹெச் வினோத் எனும் நான். சின்ன வயசுலேருந்து எனக்கு பொலிட்டிக்கல் ஆசை தான் இருக்குது. அப்புறம் ஓவராலாக அது நான் யோசிச்சு பார்க்கும்போது பிக்கர் ஐடியாஸ் மேலே எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஹை கான்ஃப்ளிக்டில் ஒரு விஷயமா சினிமா இருக்குது. ஸோ அப்படி தான் நான் எனக்கு சினிமா கிக் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் சொன்னீங்க சிறுவையிலேருந்து அரசியல் சிந்தனையோடு வளர்ந்தவர் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப சமூகத்தை கவனிக்கக்கூடிய ஒரு ஆளாக இப்போ உங்களை ரொம்ப கன்சர்ன் ஆக்குற விஷயம் இது குறித்து எனக்கு ஒரு பெரிய கவலை இருக்குது. சோஷியல் மீடியா தான் சார். நம்ம எதை சாப்பிட்ணுன்னு ஒருத்தன் டிசைட் பண்ணுறான். நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணுற ஒரு ஓட்டை யாரோ ஒருத்தன் நம்மளை வச்சு போட்டுக்கிறான். இந்த நாட்டில் எது நடக்கணும் நடக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறான் அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சரஸான ஒன்றா இருக்குது. தீரன் அதிகாரம் எடுத்த ஹெச் வினோத் எங்கே? அந்த ஹெச் வினோத் மாறிட்டாரா இல்லை அவர் வெயிட் பண்ணுறாரா வேற ஒரு படத்துக்காக? உன்னை எனக்கு பிடிக்குதுடா, இதுக்கு தாண்டா பிடிக்குது, ஏன்டா நீ அதை பண்ண மாட்டேன்ற அந்த லவ்லேருந்து தான் அது வருது சார். இல்லைனா இந்த மன்னிப்பு எனக்கு கிடைக்காது. அதே சமயம் அவங்களுக்கு தெரியாத இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு நான் இதில் தான் ரீச் ஆயிருக்கேன். ரைட்டர் நினைச்சதை அந்த டைரக்டர் செய்யறதுக்கான சுதந்திரங்கிறது பெரிய வெற்றிகளுக்கு பிறகுதான் ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை சார். ஒருத்தவங்க நல்ல எபிலிட்டியோடு இருந்தாங்கன்னா அதை அவங்க ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே பண்ணிடுறாங்க. அதில் சக்ஸஸ் எனக்கு வேணும், இல்லைனா என்னால் வாழ முடியாது அப்படின்ற இடத்துல இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வருதுன்னு நினைக்கிறாங்க. கேள்வியே ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க. நான் இது என்னோட தியரி சார். எது உயிர் வாழ முக்கியம் அப்படின்னா அறிவு தான் முக்கியம். அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் பிலீஃப் சிஸ்டத்துலேருந்து வெளியே கொஷின் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும்ல சார். வாழ்க்கையில் வளர்ச்சி நெக்ஸ்ட் லெவல்னு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக எஜுகேஷன் குளோபலைசேஷன் எஃபெக்டில் யாரால் வேணால் என்ன வேணால் ஆக முடியும்னு ஆயிடுச்சு. அப்போ அந்த தெருவில் ஒருத்தர் சாதிக்கும் போது, அந்த தெருவில் ஒரு காரோ ஒரு டிவியோ ஒரு ரேடியோவோ வரும்போது எல்லா வீட்டுக்கும் அந்த ரேடியோ வர வேண்டிய கட்டாயம் ஆகிடுது. ஆனால் அப்படி தானே வளர முடியும். நான் சொல்கிறது அது கட்டாயமாகிறது இருக்குல்ல. நீங்கள் ரேடியோ இருக்கிறவனுக்கு தான் நான் பொண்ணு கொடுப்பேன்னா தான் பிரச்சனையாகுது. அப்போ எப்படி திடீர்னு ரேடியோ வரும்? அந்த வயசுக்குள்ளே அதை பண்ண முடியாதுல்ல. அந்த ப்ரெஷர் ஒருத்தனை சக்ஸஸ் அடைய வேண்டிய கட்டாயத்தை உருவாக்குது. ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்குது. 2014 இருந்த ஒரு ஹெச் வினோத் இப்போ 2026 இருக்கிற ஹெச் வினோத் ஒரு கேள்வி கேட்டால் என்ன கேள்வி கேட்பேன்? பணம் வேணும், ஆனால் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொன்னால் அதை நான் ஒத்துட்டு இருக்க மாட்டேன் 2024 முன்னாடி இருந்த வினோத்கிட்ட. ஆனால் இப்போ ஒத்துக்கிறேன், மற்றவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஹெச் வினோத் எனும் நான். Title sponsors Max Gold, Cash for Gold and Dr. Srivarma Wellness, powered by MP Developers. Max Gold, Cash for Gold. Call 044-4545-4545. அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹெச் வினோத் எனும் நான். ஒரு வெற்றியை ருசித்து விட்டு அதுக்கு பிறகு நம்மளோட உட்கார்றாரு. நிறைய விஷயங்கள் கேட்குறதுக்கு இருக்குது. ஸோ இந்த கான்வர்சேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் எனக்கு தெரியுது. வணக்கம் வினோத். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லாரும் இப்படி வணக்கம் சொல்லி ஆரம்பிப்பாங்க, அதனால் கையை ரெடியாக வச்சுருந்தேன். நீங்கள் மாற்றி ஆரம்பிச்சிட்டீங்க. எப்படி இருக்குது சக்ஸஸ் ஆஃப் ஜனநாயகன்? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ரியாக்ஷனா இல்லை வேறு மாதிரி ரியாக்ஷனா? ஒரு டைரக்டராக தனிப்பட்ட முறையில் எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டென்ட் வைஸ் நாங்கள் ஒரு சின்சியரான முயற்சி எடுத்தோம். அதில் கொஞ்சம் கம்மியான கன்வர்ஷன்ஸ், சின்ன சின்ன குறைகள் சொல்லப்பட்டாலும் ஓவரால் நான் என்ன சொல்லணும்னு நினச்சோமோ அதில் போய் லேண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஒரு கம்ப்ளீட்டாக சொல்லணுன்னா நான் ஒரு 90% ஹாப்பி. ஆக்சுவலாக உங்களுடைய கிராஃப் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சதுரங்க வேட்டை, அதுக்கப்புறம் தீரன் அதிகாரம் 1, அதுக்கப்புறம் நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு, அதற்கு பிறகு இந்த படம் இல்லையா? இந்த கிராஃபில் பார்க்குறப்ப நீங்கள் சதுரங்க வேட்டை எடுத்தப்ப யார் அவர் அப்படின்னு ஒரு ஃபீல். தீரன் அதிகாரம் 1 படம் முற்றிலும் வேறு மாதிரியான ஒரு, அப்போது இருந்த சூழலில் முற்றிலும் வேறு மாதிரியான ஒரு படம். இப்போ கூட சோஷியல் மீடியாலாம் போய் பார்த்தோம்னா தீரன் அதிகாரம் எடுத்த ஹெச் வினோத் எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அந்த ஹெச் வினோத் மாறிட்டாரா இல்லை அவர் வெயிட் பண்ணுறாரா வேற ஒரு படத்துக்காக? இல்லை சார், அப்படி இல்லை. இப்போ நம்ம சதுரங்க வேட்டை, தீரன் ரெண்டுமே கவனிக்கப்பட்டதுக்கு மெயின் ரீசனாக நான் பார்க்குறது அதோட வேர்ல்டு நம்மளை சுற்றி இருக்கிறது தான். ஆனால் நம்ம பார்க்காத வகையில் அது இருந்தது. நம்ம போலீஸை பார்க்குறோம், ஆனால் போலீஸ் என்ன பண்ணுறாங்க
அப்படின்னு நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. நம்ம ஒரு செய்தி படிக்கிறோம், கொள்ளையர்களை பிடிச்சாங்க அப்படின்னு, பட் எக்ஸாக்டாக தெரியாது. பட் அதை ரிசர்ச் பண்ணி அதை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அப்புறம் சதுரங்க வேட்டையும் அதே தான். நம்ம எம்எல்எம்க்கு போகிறோம், ஆனால் எம்எல்எம் மாதிரி இவ்வளோ ஸ்கேம்ஸ் இருக்கா அப்படின்றதும், அப்புறம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொன்னோம். அதில் இருந்த சுவாரஸ்யம், அதில் இருந்த மற்ற எக்ஸ்ட்ரா டைலாக்ஸு, அதோடைய ப்ளே எல்லாமே சேர்ந்தது சார். இப்போ என்னென்னா, இதே மாதிரி நம்ம தேடி பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவன் தான் பண்ணுவான் அப்படின்ற ஒன்று ஆகிடும். அப்புறம் அதே மாதிரி கிடச்சிட்டேவும் இருக்காது சார். அதே மாதிரி நிறைய மேட்ரு கிடச்சிட்டேவும் இருக்காது. அது எல்லாமே அந்த 2 கதையுமே ரொம்ப கிரவுண்டடாக நமக்கு ஒன்று அமையிறது இருக்குல்ல சார். என்னுடைய லைஃப் ஃபுல்லாகவே அந்த ஃப்ளோ இருக்குது. நானாக எந்த டிசிஷனும் எடுக்கிறதே கிடையாது. இப்போது சதுரங்க வேட்டைன்னா அந்த படத்தை தான் நான் பண்ணணும் அப்படின்னு வந்து கிடையாது. இப்போ நான் வேறு கதை தான். நான் ஒரு வில்லேஜில் நடந்த ஒரு இப்போ பஞ்சாயத்து தேர்தலை வச்சு ஒரே வில்லேஜ் 2 வில்லேஜுக்கு இடையில் நடக்கிற பிரச்சனையை தான் எடுத்திருந்தேன். அப்போ நான் அதை தான் மில்டன் சார்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ அப்படி தான் வந்து அவர்கிட்ட சொல்ல போகும்போது அவர் சொல்கிறாரு, டே நான் இப்போ தான் ஒரு படம் டிஐ பண்ணுறேன், கேடி பில்ல கில்லடுறாங்கன்னு ஒரு படம், அதில் உள்ளாட்சி தேர்தலில் தான்டா ஃபுல் படம், நீ அதே கதையாக சொல்லிகிட்ருக்கேன்னு சொன்னார். ஸோ அப்போ அவர் சொன்னார், விஜய் ஆண்டனி கிட்ட ஒரு கதை சொல்லணும், நீ வந்து ஒரு கதை இருந்தால் சொல்லு, பட் இதை சொல்லாத அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு ஒரு 2 நாளோ 3 நாளோ டைம் இருந்தது. அப்போது என் மைண்டில் இருந்த ஐடியாஸ் வச்சு ராஜமுருகன் சார் எனக்கு ஒரு நாள் ஒரு மேட்டர் சொல்லியிருந்தார். அந்த தாட்டை வச்சுக்கிட்டு நான் வந்து கடகடன்னு ஒரு 48 ஹவர்ஸில் ஒரு ஒன்லைன் பண்ணது தான். சம்பவங்கள்லாம் வச்சுட்டு அந்த கதை அந்த 48 ஹவர்ஸில் போய் அவருக்கு சொல்லும்போது அவருக்கு ஃபஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃபு ரொம்ப சீரியஸாக ஒரு நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அப்படியே விட்டுட்டோம். அப்போ எனக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா, ஒரு ஆக்டர்கிட்ட போய் சொல்லி ஃபஸ்ட் ஹாஃப் ஓகேன்ட்டார். ஸோ அப்போ செகண்ட் ஹாஃப் தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி செகண்ட் ஹாஃப் ஒர்க் பண்ணி சொல்ல ஆரம்பித்த பிறகு அது 10 பேர்கிட்ட அந்த ஸ்கிரிப்ட் போனால் ஒரு 7 பேருக்கு 8 பேருக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியே தான் அந்த கதை உருவாச்சு. நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு அப்படி ஸ்டார்ட் பண்ணல. தீரனும் அதே மாதிரி தான். நான் ஒரு சதுரங்க வேட்டை 2 மாதிரி ஒரு கதை, சதுரங்க வேட்டை மாதிரி படம் பண்ணலன்னு சொல்கிறாங்கல்ல, நான் சதுரங்க வேட்டை 2 தான் அடுத்தே பண்ணேன். அதை தான் சூர்யா சார்கிட்ட போய் சொன்னோம், லிங்குசாமி சார் ப்ரொடியூசரு. ஆனால் அந்த படம் நடக்கலை. அந்த ப்ரொடக்ஷனுக்கு ப்ராப்ளம் வந்தது, அந்த படம் நடக்கலை. அது நடக்காமல் போய் சாதாரணமாக ஒரு சாப்பாட்டு பார்சலில் ஒரு வரலாற்று நினைவுகள்னு ஒரு தினத்தந்தியில் ஒரு பக்கம் வரும். ஸோ அந்த பக்கத்தில் ஒரு சம்பவம் வருது. அந்த சம்பவத்தை வச்சு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது மேட்மேக்ஸ் மாதிரி ஒரு படம் பண்ணோம் ஹைவேலுன்னு சொல்லி, அந்த ஹைவே கதைகளை ஒரு கற்பனையாக பண்ணி வச்சுருந்தேன். அதே செய்தி திரும்ப வருது. சார் என்ன இது, நம்ம இதை வச்சு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தோமே, இது சம்மந்தமெல்லாம் வருதே, ஒரு சாப்பாட்டு பார்சலில் வருதேன்ட்டு, சரி இதை நம்ம ட்ரை பண்ணலாம், இந்த லைனை ட்ரை பண்ணலான்ட்டு அதில் சம்மந்தப்பட்ட இரா சரவணன் டைரக்டர் இருக்கார். அவர் கிட்ட போய் இந்த சம்மந்தப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர் யாராவது தெரியுமான்னும் போது, ஆமாம் ஒரு ஜெயக்குமார்னு ஒரு இப்போ எஸ்பியாக இருக்கார், திண்டுக்கல் எஸ்பியாக இருக்கார். அவரை போய் பார்த்தோம். அவரை போய் பார்த்து அவர் சொன்ன கதை வந்து நான் பண்ண கதைக்கும் அதுக்கும் டோட்டலாக அவைவாக இருந்தது. அப்போ நான் அந்த படத்தை பண்ணணுன்னு நினச்சி இருந்தேன்னா அது ஒரு கமர்ஷியல் படம். ஸோ அவர் புது கதையை சொல்கிறாரு, இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு அந்த ரூட்டில் போய் அதை நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கதையை தான் பண்ணி விஜய் சாருக்கு சொல்கிறேன். ஆனால் அது நடக்கலை. ஸோ அப்போ எனக்கு பிங்க் வருது. ஸோ அப்போது அதே ஃப்ளோவில் தான் நான் அதையும் எடுக்கிறேன், அதை பண்ணிட முடியும்னு எடுக்கிறேன். ஸோ என்னுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே பார்த்திங்கன்னா அந்த டிசைட் பண்ணுறது டைமாக தான் இருக்கும். நான் வந்து எடுத்துப்பேன், ஓகே ஒன்று வருது, நேர்ந்ததை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இப்போ இல்லையா, அப்போலேருந்தே அப்படி தான் இருந்தது. அப்படி தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. நானாக ஒன்று பண்ணணுன்னு நினைப்பேன், இது தாண்டா பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சீரியஸாக எப்போ இறங்குறேனோ அப்போ நான் ஒரு 2 வருஷம் சும்மா இருப்பேன், நடக்காது அது. அப்போ தேர்ந்ததை செய்வதில்லை, நேர்ந்ததை செய்கிறேன்னு நீங்கள் சொல்கிறது வந்து ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் யுவர் கெரியர் அப்படி தான் இருக்குது எனக்கு. அதனால் நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, ஒரு டைம் வந்து ஒன்று செய்யணும்னு சொல்லுது. அப்போ நான் அதோட ஒரு தியரி மட்டும் வச்சுக்கிறேன். என்ன தியரின்னா, ஒரு படம் எடுக்கிறோம், ஒரு களத்தை தேர்ந்தெடுக்கிறோன்னா அந்த களத்தினுடைய பின்னணியில் இருக்கிற உண்மைகளை பேசுகிறோம். ஏன்னா உண்மை வந்து இன்றைக்கி ஒரு ரேர் கமாடிட்டியாக மாறிட்டே வருது. அப்போ அந்த உண்மையை பேசுகிறோம், அந்த உண்மையை தேடி மக்களுக்கு சொல்கிறோம். நம்மளுக்கு எவ்வளோ தோண்ட முடியுதோ, எவ்வளோ ரிசர்ச் பண்ண முடியுதோ அதை எல்லா ப்ராஜெக்ட்லேயும் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிறது என்னுடைய அதிகமாக விமர்சிக்கப்பட்ட படமாக வலிமை வச்சுக்கிட்டா அதுலேயும் அது இருக்குது, இன்றைக்கும் அது ரெலவெண்ட்டாக இருக்குது. ட்ரக்ஸுன்றது அந்த படத்தில் பேசப்பட்ட பிறகு இன்றைக்கி எவ்வளோ, அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட படத்தில் இருக்குது சார், பட் அதில் பேசப்பட்ட அந்த விஷயம் பட் இன்றைக்கி இந்தியாவுடைய பெரிய இஷ்யூவாக இருக்குது.
படிப்புக்கேற்ற வேலை இல்லை அப்படின்ற ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து அது இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது சமீபமாக. ஸோ அந்த மாதிரி துணிவில் ஆகட்டும், ஜனநாயகங்கள் ஆகட்டும், அதே மேட்ரு இருக்கும் எல்லாத்துலேயும். பட் ஆனால் என்னென்னா அதோடைய கலர் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஹீரோ இருப்பார். அந்த ஹீரோ இருக்கிறதுனால அதை ஒரு தீரன் மாதிரியோ சதுரங்க வேட்டை மாதிரியோ ட்ரீட் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு பேசிக் ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பேசிக்கான விஷயங்கள் வேணும். அப்போ அந்த நான் சொல்ல வர கான்ஃப்ளிக்ட்டுக்குன்னு ஒரு டைம் வேணும். 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வேணும்னா அந்த ஹீரோவுக்குன்னு 1 மணி நேரம் வேணும்ல. அப்போ ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் படம் வந்துடும். நீங்கள் அதை சுருக்கும்போது நேச்சுரலாக அதில் இருக்கிற மேட்டர்லாம் அடி வாங்கும். இதை நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஸ்ட்ரக்சரே எப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு தீவிரமான விஷயத்தை சொல்ல முற்படுகிற போது அதற்கு ஒரு ஸ்டார் தேவைப்படுகிறார். ஆமாம் ஆமாம். ஆனால் உள்ளே வந்து ஒரு பெரிய ஸ்டார் வருகிற போது இந்த கண்டென்ட்டுடைய தீவிரத்தன்மையில் வந்து சில பிசகுகள் ஏற்படலாம். இந்த ஸ்ட்ரக்சரே இப்படி தான் இருக்கா, இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்டார் படம் பண்ணணுங்கிறதுனால நீங்களும் அதற்கு வளைந்து கொடுத்துக்கிடுது? இல்லை சார், அதான் நான் சொல்கிறது, இது ஒரு ப்ராசஸாக பார்க்குறேன் நான். இந்த ப்ராசஸில் இதை என்னால் கிராக் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா நான் இன்னொரு ஒரு படத்துலையோ 2 படத்துலையோ என்னால் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா, ஹீரோவையும் இப்போ துப்பாக்கியில் அது அச்சீவ் ஆகிருக்குல்ல சார், அந்த மாதிரி என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா, அதை நான் மாஸ்டர் பண்ணிட்டேன்னா அது நான் அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணிப்பேன். ஸோ நான் அந்த ப்ராசஸில் இருக்கேன்னு எடுத்துக்கிறேன். முதல்ல பேசும்போது சொன்னீங்க, முடிந்த வரைக்கும் நான் அந்த உண்மையை தேடி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒரு படைப்பில் அப்படின்னு. ஆக்சுவலாக எப்போதுமே வாழ்க்கையில் மன அளவில் ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நியாயமானதுங்கிறது எல்லா நேரமும் உண்மையாக இருக்காது, உண்மைங்கிறது எல்லா நேரமும் நியாயமாக இருக்காது. இந்த 2 நிலைக்கு நடுவில் வினோத் எங்கே நிற்பார்? அதான், நான் தேவைப்படுகிற உண்மைகளை சொல்ல ட்ரை பண்ண மாட்டேன். மக்களுக்கு சில உண்மை மாதிரி தேவைப்படும், அவங்களுக்கு விருப்பப்படுறதை நான் சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு தேவைப்படுறத சொல்வேன். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு தப்பு பிடிக்குது அல்லது ஒரு எதையோ ஒன்று க்ளோரிஃபை பண்ணால் பிடிக்குதுன்னா அதை நோக்கி நான் போக மாட்டேன். அதில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லணும்னு ட்ரை பண்ணுவேன். நான் வந்து இது நியாயமாக இருக்கிற எல்லாமே உண்மையாக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல சார். அதாவது நம்ம பிலீவ் பண்ணுற எல்லாம் நம்பிக்கைன்றதுனாலே அது உண்மையாகிடாது. ஸோ அப்போ அதை நான் உடைக்க தான் நான் ட்ரை பண்ணுறேன். அதை உடைச்சி இதுதான் ட்ரூத்து, ரியாலிட்டிக்கு க்ளோஸாக மக்களை கொண்டு போகிற ஐடியா தான் என்னோடதாக இருக்குது சார். ஏன்னா ரியாலிட்டி தான் அழகுன்னு என்றைக்கு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களோ அன்றைக்கி வந்து லைஃப் ரொம்ப பெட்டராகிடும்னு தோணுது எனக்கு. ஏன்னா ரியாலிட்டி மேலே நமக்கு எப்பவும் பயம் இருக்குல்ல சார். சாவு அப்படின்னா நமக்கு ஒரு பயம் இருக்குது, அந்த மாதிரி நிறைய பயம் நமக்கு இருக்குது. அந்த பயத்தை வந்து உண்மைகள் உடைக்கும்னு தோணுது. உங்கள் புரிதல்லேருந்தும் அறிதல்லேருந்தும் ரியாலிட்டி மேலே ஏன் மனிதர்களுக்கு இவ்வளோ பயம் இருக்குது? எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் இருக்குது, ஏன் உண்மை மீது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது? அதை பற்றி நான் படிச்சுட்டே இருக்கேன் சார். அதுதான், நம்ம ஒரு லைஃப்பை அழகாக்க ட்ரை பண்ணுறோம் சார். ஏன்னா லைஃப்பை சந்தோஷமாக்க ட்ரை பண்ணுறோம். அப்போ சந்தோஷமாக்க ட்ரை பண்ணும்போது இல்லாத ஒன்றெல்லாம் வச்சு அதை அலங்காரப்படுத்த ட்ரை பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அதை யாராவது பிடுங்கும்போது அதுக்கு நமக்கு பயம் வந்துடுது. குறிப்பாக இந்த ஃபேமிலி சிஸ்டம்மை ப்ரொடெக்ட் பண்ண நம்ம நேச்சுரலாக ட்ரை பண்ணுறோன்னு நினைக்கிறேன் சார். அந்த ஃபேமிலி சிஸ்டம்மை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எதெல்லாம் உதவுதோ அது மேலே யாரெல்லாம் கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு கோவம் வரும் சார். ஒரு விஷயம் வந்து அவங்களோட பிலீவபிலிட்டியாக இருக்கும் சார். ஃபேமிலி தான் இம்பார்ட்டண்ட்டு, அதுக்கு அவங்களுக்கு சிலதெல்லாம் தேவைப்படும். ஜாதி தேவைப்படுது, மதம் தேவைப்படுது, வேறு ஏதோ அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் அதை தொட்டிங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும். ஸோ அப்போ வந்து அந்த ஃபேமிலின்ற கான்செப்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய ரியாலிட்டிக்கு வெளியே நிறைய தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் தொடாமல் எவ்வளோ தூரம் அதை பெட்டர் பண்ண முடியும்னு நான் பார்க்குறேன். ஆனால் மனிதனுக்கு வந்து ஃபேமிலிங்கிறது முக்கியம் தானே. ஆமாம் ஆமாம், அதை ப்ரொடெக்ட் பண்ண தானே ட்ரை பண்ணுவோம். ஆமாம் ஆமாம் சார். அதுக்கு மாற்று வழி இல்லை, மாற்று வழின்னு நான் சொல்லலை சார். நான் சொல்கிறது, நீங்கள் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பொய்களை நம்ப வேண்டியது இல்லை. கொஞ்சம் மாடரேட்டாக போகலாம். நீங்கள் அதுக்காக நீங்கள் எதையாவது நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை ஒருத்தன் அதிகாரம் அடையிறதுக்கும் லாபம் அடையிறதுக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறான். அதனால் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக நிறைய விஷயத்தை இழக்கிறீங்க அப்படின்றத நோக்கி சொல்கிறேன் சார். பட் இந்த பொதுவாக நீங்கள் வந்து ஒரு ஜேர்னலிசம் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒருவர், நீங்கள் வந்து ஒரு டேட்டா பேசிஸில், ஏன்னா நீங்கள் எடுத்த படங்கள் எல்லாமே ஒரு டேட்டா அல்லது ஒரு தகவல், அதன் பின்னணியிலேருந்து அது ஆராயிறீங்க. அப்போது ஒரு ரிசர்ச் இதுக்கு பின்னால் இருக்குது. அப்போது உங்கள் டேட்டா ஒன்று சொல்லுது, ஆனால் உங்கள் மனசாட்சி வேறு ஒன்று சொல்லுதுன்னா நீங்கள் எதை முன்வைப்பீங்க? டேட்டா தான் சார். டேட்டா தான். டேட்டானா அந்த டேட்டா ஒரு அண்ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணும் சொசைட்டியில் அப்படின்னா அதை வந்து சாஃப்ட் பண்ணி தான் சொல்லணும் சார். நமக்கு என்னென்னா ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். உடனடியாக இப்படி ஒரு மாற்றத்தை நோக்கி யோசிக்கிறது இல்லை. இந்த ஒரு பேபி ஸ்டெப்பை வைக்க ட்ரை பண்ணுறோம். ஏன்னா நம்ம வியாபாரம் பண்ணுறோம்,
நம்ம புரட்சி பண்ணோம், தூய்மையான எண்ணத்தோடு நம்ம ஒரு செயல் செய்கிறோம்னா அதிரடியாக ஒன்று பண்ணலாம். நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், அதில் ஒரு குட் திங்ஸை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு அறத்தோட வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறோன்னும் போது அதில் எவ்வளோ சாஃப்ட் பண்ணி சொல்ல முடியுமோ அதுதான் பார்ப்பேன். பட் ஆனால் நான் வந்து டேட்டாக்குள்ளே தான் போவேன் சார். இல்லை, இந்த பதில் வந்து ரொம்ப பொலைட்டாக இருக்குது, ஆனால் ரொம்ப சரியாக இருக்கான்னு ஒரு குழப்பம் இருக்குது. என்னென்னா, நான் ஒன்று அறத்தோடு சொல்ல ட்ரை பண்ணுறேன், ஆனால் அதை பிஸ்னஸ்க்குள்ளே சொல்ல ட்ரை பண்ணுறேங்கிற காம்பினேஷன் வந்து முரணாக இல்லையா? இல்லை சார், முரணாக இல்லைன்னு தோணும் சார். எல்லா தொழிலுக்கும் ஒரு அறம் இருக்குல்ல சார். தமிழில் அறம் பாடுவதுன்னு என் ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார் சார். ஸோ அறம்னு ஒரு தொகுப்பு கூட இருக்குல்ல சார். எல்லா தொழில்லையும் ஒரு அறம் இருக்குது. அந்த அறத்தை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணால் அந்த சொசைட்டியோட ரிதம் பெட்டராக இருக்கும்னு சொல்லுவாங்க சார். ஒரு வியாபாரி எப்படி இருக்கணும், அவன் லாபத்துக்காக தான் தொழில் பண்ணுறான். அந்த லாபம்ன்றது பேராசையாக இருக்கக்கூடாது, க்ரீடாக இருக்கக்கூடாது. ஒரு அரசியல்வாதின்றவர் வந்து அவருடைய ரோல் என்ன, அவர் தொழில் அறம் என்ன, அதுக்கு நமக்கு பல கதைகள் வச்சுருக்கோம். மொனார்க்கியிலேருந்து எவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குது சார். மன்னர் எப்படி இருக்கணும், கண்ணகி கதையிலேருந்து நம்ம அதை தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கோம்ல சார். அந்த அறம் தான் சொல்கிறேன் சார், தொழில் அறமாக சொல்கிறேன். ஓகே, காம்ப்ரமைஸ் இல்லை அது. ஓகே, ஆனால் நீங்கள் அதனால தான் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு கிடையாது, நான் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு உங்கள் படைப்பை விலகிலிருந்து கவனிக்கிற ஒரு ஆளாக அவங்கள மாற்றிருக்கீங்களா? எபிலிட்டி இஷ்யூவாக பார்க்குறேன் சார். நான் சொல்கிறது, இப்போ நான் வந்து சின்ன வயசில் எனக்கு ஒரு சினிமா ஆசை இருக்குது. நான் ஒரு 15 வயசில் நான் ஒரு லிட்ரேச்சர் பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். நிறைய சினிமா பார்த்து நான் தேட்டரில் வேலை செஞ்சு கதைகள் மேலே ஆர்வம் வந்து, நடிப்பு மேலே ஆர்வம் வந்து, இப்படி நான் வரேன். அப்படிலாம் இல்லை. நான் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து எனக்கு பொலிட்டிக்கல் ஆசை தான் இருக்குது, பொலிட்டீஷியன் ஆகிற ஆசை தான் இருக்குது. அப்புறம் ஓவராலாக அது நான் யோசித்து பார்க்கும்போது பிக்கர் ஐடியாஸ் மேலே எனக்கு ஒரு ஆசை இருக்குது. சிம்பிளான லைஃப் மேலே எனக்கு பெரிய ஆர்வம் இல்லை. அதை ரொட்டீனான ஒரு லைஃப் மேலே என் பேர் என் பத்திரிகையில் போடலன்ற சண்டை நான் போட மாட்டேன். நான் வந்து ஒரு வாட்ச் கட்டிக்கணும், ஒரு பயங்கரமான யாராவது வந்து இந்த வாட்ச் இது ஒரு பிராண்ட் அது இதுன்னு சொன்னால் அது எனக்கு பெரிய அதில் ஆர்வமே வர்றதில்லை. ஸோ அப்போ எனக்கு ஆர்வமே என்ன இருக்குன்னா, நம்ம ஓவராலாக நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களையும் புரிஞ்சிக்கிறது தான் எனக்கு பெரிய ஆர்வமாக இருக்குது. ஸோ அப்போது அந்த ஹை கான்ஃப்ளிக்டில் ஒரு விஷயமாக சினிமா இருக்குது. அதாவது நிறைய மக்களோட உரையாடுற வாய்ப்பு அப்படி இருக்குது. ஸோ அப்படி தான் நான் வந்து எனக்கு சினிமா கிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அரசியல்ன்றது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. அது வந்து அந்த ஆர்வத்தோடு கட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நான் இருந்த பேக்ரவுண்டு, நான் யோசித்த ஐடியாலஜிஸ் எல்லாமே வந்து ஒர்க் அவுட்டும் ஆகாது தான் இருந்தது. அது வந்து ஒரு என் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து நான் ஒரு ரைட் விங் திங்கராக வரும்போது, அது சினிமாவுக்குள்ளே வரும்போது அது வந்து செம்ம அடி வாங்குகிற ஒரு ஐடியாவாக இருந்தது. ஸோ அங்கேருந்து நான் வந்து அப்போ மற்ற ஐடியாஸ்குள்ளே போய் மற்றவங்க என்ன பேசுகிறாங்க, கம்யூனிசமாக என்ன பேசுகிறாங்க, டெமோக்ராட்டிக் என்ன பேசுகிறாங்க, ரிப்பப்ளிக் பற்றி என்ன பேசுகிறாங்க, இதெல்லாம் கேட்டு அது எப்படி சொசைட்டியில் ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் என்ன ஃப்ளாஸ் இருக்குது, அது ஏன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான மாடலாக இல்லை, அதை பேசுகிறவோ ஒரு தூய்மைவாதத்தை பேசுகிறவங்க ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, இதெல்லாம் யோசிக்கும்போது அப்போ என்னோடய டிமாண்ட் வந்து நான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. அதே சமயம் அது அறமில்லாத ஒரு வேலையாகவும் இருக்கக்கூடாது. அப்போ நான் அதுக்கு இங்கே என்ன தேவையாக இருக்குது, என்ன இங்கே வந்து சினிமாவில் டிமாண்டாக இருக்குன்னு ஒரு ரூட்டு பிடிச்சி அப்படி தான். ஓகே, ஒரு ப்ராக்டிக்கல் கால் தான் அது. ஆமாம், எஸ். உங்களுடைய இப்போ சிறு வயது நீங்கள் எந்த ஊர், உங்கள் அம்மா அப்பா பெருசாக எனக்கு தெரியாது. ஏன்னா குடும்ப பின்னணி அது தருகிற தாக்கங்கள்லாம் படைப்புகளில் வெளியில் வரும். ஏன்னா அதுலேருந்து வந்து வேறொரு உலகத்தை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க. வெள்ளூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வில்லேஜ் சார். அப்பா வந்து அப்பா அம்மா அக்ரிகல்ச்சர் தான். ஸோ அம்மா வந்து நிலம் பார்த்துக்கிட்டாங்க. அப்பா வந்து ரேஷன் கடையில் ஒர்க் பண்ணார். ரேஷன் கடையில் ஒர்க் பண்ணி அப்புறம் ப்ரமோஷனில் அந்த கிளர்க்காக மாறினார் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில். நாங்கள் அங்கேயே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம். ஒரு சின்னதாக பாரத்னு ஒரு கான்வென்ட் இருக்குது, அதில் 5th வரைக்குமா 4th வரைக்குமா படித்தேன். அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் படித்தேன். அங்கேருந்து ஒரு 15 வயசில் இங்கே சென்னையில் வந்து சென்ட்ரல் பாலிடெக்னிக்னு இருக்குது, தரமணியில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு முன்னாடி, அங்கே படித்தேன். எலக்ட்ரிக்கல் டிப்ளமோ படித்தேன். ஓகே, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு முன்னால் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு ஓகே. பார்க்குறப்ப ரொம்ப அமைதியான ஒரு நபராக, இன்டர்வியூலலாம் ரொம்ப கம்போஸ்டாக பேசுகிற ஒரு நிறைய இன்டர்வியூஸ் நான் பார்த்துருக்கேன். ஆனால் படங்களில் வந்து ஆக்ரோஷமும் ஒரு பரபரப்பும் தெரிக்குது. அது உள்ளுக்குள்ளே கோபத்தை அடக்கி வச்சுக்கிட்டு படைப்பில் அதை வெளியில் காட்டுற நபராகிச்சுனோ? இல்லை சார், நான் அந்த சைக்காலஜிக்குள்ளே நான் ஒர்க் பண்ணல. நான் வந்து ஜனங்க அதுக்கு முன்னாடி எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதை ஒட்டி தான் நான் யோசிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கதைக்கு தேவை. தீரனில்
இன்னெவிட்டபிள் வயலன்ஸ், அதில் வந்து அது நேச்சுரலாகவே அந்த கோரினஸ் இருக்குது. அப்புறம் சைக்கிள் ஆஃப் ஃபங். இப்போ இந்த படம் ஜனநாயகனில் அந்த வயலன்ஸுன்றது வந்து அந்த ரீமேக் படத்தில் இருக்கிற கேரக்டர் அப்படி இருக்குது. மற்ற படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் டைமில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குமே தவிர வயலண்ட்டாக இருக்கணும்னு நான் பண்ணுறதில்ல. ஆனால் அது ஒரு விமர்சனமும் இருக்குது. ஏன்னா இவ்வளவு எதுக்கு ஒய்ரூவி எதற்காக வந்து ஒரு வயலன்ஸை இவ்வளோ க்ளோரிஃபை பண்ணணும்? ஒரு ஹெச் வினோத் மாதிரியான ஒருத்தர் ஏன் அதை க்ளோரிஃபை பண்ணணும்? அது ஒரு கமர்ஷியல் சான்சஸை கொடுக்குதுங்கிறதுக்காக அது க்ளோரிஃபை பண்ணப்படுதா, இல்லை அதை அக்னாலேஜ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல? ஆமாம், அந்த 2 ரீசனும் இருக்குது சார், ஈக்குவலி இருக்குது. அண்ட் ஒன்று, நமக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கப்படுது, அந்த கேரக்டர் வைல்டான கேரக்டர், அந்த ஏன் இருக்குன்னா அதுதான் நமக்கு கொடுக்கப்படுது. நான் அதை சாஃப்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேரக்டர் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ அந்த கமர்ஷியல் சான்சஸ் குறையுது. ரெண்டாவது, அதை வந்து இப்போ இப்படி சொல்கிறேனே, ஒரு வயலன்ஸுன்னு நம்ம பேசும்போது இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து வயலன்ஸ் எங்கேருந்து கன்சியூம் பண்ணுறாங்க? ஒரு குழந்தை எங்கேருந்து கன்சியூம் பண்ணுதுன்னா, அது பார்க்குற கார்ட்டூனில் ஆரம்பிக்குது, அது பார்க்குற கேமில் ஆரம்பிக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சினிமாவில் வயலன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை, இப்படி இதை நியாயப்படுத்திக்க இல்லை, நியாயப்படுத்தலை. நான் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அப்படி பார்த்துட்டு படம் பார்க்க வரவனுக்கு நம்ம எடுக்கிற ஆக்ஷன்றது ஒன்றுமே இல்லை. அவனுக்கு கிரிஞ்சாக இருக்குன்றான், சப்பையாக இருக்குன்றான். ஸோ நீங்கள் வந்து அந்த வயலன்ஸ் ஈக்குவல் பண்ணுறதுக்கு ஒரு தலையை வெட்ட வேண்டியதாக இருக்குது இங்கே. ஸோ அப்போ ஈக்குவல் கிரவுண்ட் இல்லாததுனால, வியாபாரத்துக்கு ஈக்குவல் கிரவுண்ட் இல்லாததுனால அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆகுது சினிமாவில். நான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 காரணமும் இருக்குது. கமர்ஷியல் சான்சஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இருக்குது, இன்னொன்று இந்த ப்ரெஷரும் இருக்குது. ப்ரெஷர்னா அவங்களுடைய எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆக்ஷன் ஸ்டைலுக்கும் நமக்கும் இருக்குல்ல, அந்த டிஃப்ரென்ஸை சொல்கிறேன். அப்போது நீங்கள் ஒரு சரியான வார்த்தை சொன்னீங்க, கார்ட்டூன்கள் ரொம்ப வன்முறையோடு இருக்குது அப்படிங்கிறது இருக்குல்ல. இது மாதிரி நம்ம இயல்பாக கண்டுக்காமல் கடந்து போகிறோம், கவனிக்காமல் கடந்து போகிற சில விஷயங்களில் நீங்கள் தொடர்ந்து கவனிக்கிறீங்களா? ஏன்னா கார்ட்டூன் ரொம்ப வன்முறையோடு இருக்குன்னு அப்பப்போ குரல் வருது, ஆனால் அதை நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆமாம் சார். இப்போது நான் எப்படி சொல்கிறது, இந்த ஒரு படத்தில் ஒரு நல்ல ஃபேமஸ் டைரக்டர், அவர் மேலே கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. சென்சாரில் வந்து இந்த மாதிரி அந்த படத்தை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஜெயில் பற்றி படம் அது. இந்த மாதிரி சின்ன பசங்களை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க ஜெயிலன்னு படம் அது. அந்த கம்ப்ளைண்ட் வந்துடுது. கம்ப்ளைண்ட் வந்தோடனே அந்த டைரக்டரை பிடிக்கிறதுக்காக ஒரு ப்ரொடியூசருக்கு போகிறாங்க. யார்ட்டையாவது பேசணுன்னும் போது சரி எனக்கு பேச சொல்கிறாங்க. அவங்க பேசும்போது நான் அவங்கக்கிட்ட பேசும்போது, எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது, நீங்கள் அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா, அதுக்கு ஏதாவது பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எதை தான் சொல்கிறது, அதாவது சினிமாவை முழுவதும் கற்பனையானதே அப்படின்னு போடுறோம். ஆனால் ஜனங்க வந்து ஒரு ஃபியர் வருது, சினிமா பார்த்து இவங்க ரிசர்ச் பண்ணி பண்ணுறாங்க, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் வந்து அவங்க போய் அதை செக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எங்களுடைய ப்ராப்ளம்ஸையும் கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் நேரடியாக ஏராளமான இங்கே காஸ்ட்டு, லாங்குவேஜ் அது இதுன்னு இருக்குது. எல்லாரும் ஒரு சென்சார் வச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி படம் எடுக்கிறது? அப்போது ஒரு பேசிக்காக ஒரு சென்சார் வைங்க, ஒரே சென்சார். இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் இந்த ரேட்டிங், இப்படி இருந்தால் இந்த ரேட்டிங்னு வச்சுட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ நாங்கள் வந்து இப்போ வயலன்ஸ்னு சொல்கிறோம்ல சார், ஜனநாயகனில் ஒரு சின்ன வயலன்ஸ் இருக்குல்ல சார், அதை வந்து எப்படின்னா இதுக்கு முன்னாடி சில படங்களுக்கு யூஏ கொடுக்கப்பட்டது, நாங்கள் அதை தான் மீட்டராக எடுத்துக்கிட்டோம். ஓகே, இதெல்லாம் யூஏக்குள்ளே வருது, அதனால் நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்னு தான் நாங்கள் அதை பண்ணுறோம். ஆனால் சுனோத் இந்த ஆரம்பத்தில் பேசும்போது அவங்க இதை செலிப்ரேட் பண்ணுறாங்கிறதுக்காக நான் ஒன்று கொடுக்க மாட்டேன், ஆமாம் அதில் இருக்க உண்மையை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், கண்டென்ட்டில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணல, கண்டென்ட்டில் அப்படி தான் சார் இருக்கேன். விஷுவலாக பண்ணும்போது அந்த இடத்துல அந்த கேரக்டரை க்ளோரிஃபை பண்ண, அந்த கேரக்டர் அப்படி பிஹேவ் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக போக வேண்டியிருக்குன்னு சொல்கிறேன். கண்டென்ட்டில் நான் மெயின் கோர் கண்டென்ட்டில் அதுதான் ஸ்டாண்டு. கோர் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் அதில் உறுதியாக இருக்கேன். நீங்கள் வந்து இமோஷன்ஸ் எனக்கு பெருசாக எழுத வராது அப்படின்னு ஒரு முறை ஐ திங்க் பரத்வாஜ் சார்ட்டே பேசினப்போ பார்த்தேன். உங்களுக்கு இமோஷன்ஸ் எழுதுறதுல என்ன சிக்கல்? அடிப்படையில் உங்களுக்கு இமோஷன்ஸ் மேலே ஒரு பெரிய இல்லை, எனக்கு அந்த ஸ்டோரி நான் தான் சொன்னேன்ல சார், அந்த கதை ட்ராமாவில் வந்து எனக்கு பெரிய ஆர்வம் வரல, அல்லது எனக்கு வரல அப்படி வச்சுக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து எனக்கு மோர் ட்ரிப்பியாக இருக்கிறது இந்த டேட்டாஸ் மேலே தான். டேட்டாஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள், அது மேலே தான். அந்த நம்ம எடுக்கிற கிடைக்கிற கண்டென்ட்டில் ஒரு சுவாரஸ்யமான ட்ராமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம கதைக்குள்ளே வந்துடுது. சமயத்தில் அது ரொம்ப டேட்டாவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம மாட்டிக்கிறோம். ஓகே, அதை ட்ரிப்புன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. எப்போ ஆரம்பிச்சது இந்த ட்ரிப்பு? ஒரு டேட்டா பேஸில் எல்லாத்தையும் அணுகிற அந்த ட்ரிப்பு, அந்த ட்ராவல் அது இந்த நமக்கு பொலிட்டிக்கலான ஆசைகள் இருக்கிறதுனால பேசிக்காகவே சின்ன வயசுலேருந்து அது இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார்.
குறிப்பாக நியூஸ் பேப்பர்ஸ் அதிகமாக படிக்கிறதுனால. ஸோ அந்த ஆசை வந்து அந்த ட்ரிப் வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கும் போது ஒரு ஆர்வம் இருக்குது. அப்புறம் நீங்கள் ஒரு கதை சொல்லும்போது அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல சார், டேட்டாவுக்கு லிமிட்டே இல்லை. நீங்கள் ஒன்று தொட்டிங்கன்னா போயிட்டே இருக்கும்ல, அப்போ நிறைய வந்துடும். அப்போ எல்லாத்தையும் கதைக்குள்ளே கொண்டு வரும்போதும் சில சிக்கல்கள் வந்துடும். ஆக்சுவலி இந்த கேள்வி எதுலேருந்து வருதுன்னா, பொதுவாக இப்போ நீங்கள் இயக்குனர், நான் உங்கள் படத்தை பார்க்குறேன்னா, ஒருத்தர் பிடிக்குதுன்னா மக்களுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக ஒரு பண்ணால் எப்படி இருக்குன்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம் ஆமாம். ஒரு ஹெச் வினோத் வந்து அப்படியே நளினமான ஒரு அழகான ஒரு காதல் கதை சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை வரும்ல, அந்த இடத்துல இருந்தால் இந்த கேள்வி வருது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதை பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. எனக்கு இப்போது அதிகபட்சமாக இருக்கிற ஆசைன்றது என்னென்னா, இந்த ஏஐ ஃபிலிம் மேக்கிங்கில் பண்ண முடியாத கதைகள் இருக்குல்ல, நிஜத்தில் பண்ண முடியாத கதைகள் இருக்கும். ஒரு பழைய வார் ஃபிலிம்ஸ்லாம் இருக்கும், அந்த ஃபிலிம்ஸ்லாம் இருக்கும்ல, அதை நோக்கி தான் எனக்கு ஓவராலாக எனக்கு ஐ கொடுக்கறது இந்த ஆக்ஷன் ஃபிலிம்ஸ். அந்த ஆக்ஷனுக்குள்ளே ஏதாவது ஒரு சோஷியல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை நோக்கி தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏஐயில் தான் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறீங்க. என்ன மாதிரி, ஏன்னா அடுத்து ஏஐ தான், இல்லை இப்போ ஏஐ தான், ஆனால் இது என்ன மாதிரியான விளைவுகளை நானும் நிறைய இன்டர்வியூஸ் ஏஐ எக்ஸ்பர்ட்ஸோடலாம் பேசியிருக்கேன். சினிமா துறைக்குள்ள அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன்? ஐ திங்க் அது ஒரு 10% மார்க்கெட்டை ஃப்யூச்சரில் எடுத்துக்கணும்னு அவ்வளோதான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரு ஈகோ இருக்குல்ல சார், நம்ம பண்ணுற வேலையை தான் நம்ம மனுஷங்க ஒர்க்கும் ஏஐ ஒர்க்கும் டிஃப்ரெண்ட் இல்லை சார். அது எவ்வளோ ரியலாக இருந்தாலும் ஏஐ ஒர்க் வந்து மனுஷன் ஒர்க் அளவுக்கு பெருசாக இருக்கும்னு தோணலை. நம்ம ரொம்ப சிம்பிளாக ரியல் யதார்த்தமே ஏதோ ஒரு பழைய காரைக்குடிலேருந்து ஒரு டோரை லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்குகிறோம் நம்ம. ஆனால் இன்றைக்கி ஒரு மெஷினில் பண்ணதை ஒரு 10,000-20,000 தானே வாங்குவோம். அந்த மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன் நான். ஓகே, அதாவது மனிதர்கள் செய்வது அப்படிங்கிறது அதுக்கு ப்ரீஷியஸானதாக மாறுகிறது. ஆமாம், ஓகே, அப்படி தான். இல்லை, முன்னாலெல்லாம் வந்து கையால் செஞ்சதுக்கு பெருசாக வேல்யூ கிடையாது. இன்றைக்கி மனிதர்கள் செய்தது, மனுஷனுடைய உழைப்பு அதுக்குள்ளே இருக்குன்னா அதுக்கு ஒரு கூடுதல் இருக்குது. ஆனால் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக இது எப்படி பார்க்குறீங்க? ஏஐ கதைகளை எழுத ஆரம்பிச்சதுன்னா அதுக்கிட்ட நிச்சயமாக அது வந்து ஹெச் வினோத்துக்கு போட்டி இல்லையா? கண்டிப்பாக அது இருக்கும் சார். ஆனால் ஏஐ எழுதுகிற ஸ்கிரிப்ட் அப்படியே பண்ண முடியும்னு தோணும். அப்படியே பண்ண முடியாது, மென் இன் லூப் மாஸ்டர் தான். ஆனால் உங்களுக்கு வந்து அதன் உதவியோடு எழுதப்படக்கூடிய கதைகள் வந்து இன்னமும் ஆழமானதாக தகவல்களோடு கூடியதாக இருக்கும்னு இருக்கலாம் சார். பட் ஆனால் நம்ம சூப்பர்விஷனில் தானே அது நடக்கும். ஸோ அப்போ அதாவது எஃபிஷியண்ட்டாக நம்ம இன்னும் வேகமாக வேலை செய்ய முடியுன்றேன். நம்ம சொல்கிறது, ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம 2 படம் பண்ண முடியும் அந்த டைமில். அதுக்கப்புறம் பட்ஜெட் குறையும். வேலை வாய்ப்பே வந்து நம்ம களத்தில் போய் செய்யாமல் ஆஃபீஸில் நடக்கும், ஸ்டுடியோக்குள்ளே நடக்கும். இன்னும் வந்து இந்த ஹியூமன் ஃப்ளாஸ் இருக்குல்ல சார், அதாவது நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, அது ஸ்பாட்டுக்கு வரலன்றதுனால அந்த ஷூட்டிங் நிற்காது, நிறுத்த முடியாது. ஹீரோ வந்திருப்பார், எடுக்க வேண்டியிருக்கும், காம்ப்ரமைஸ் பண்ணிப்பீங்கள்ல, அதெல்லாம் ஏஐல தேவையில்லை. அந்த மாதிரியான காம்ப்ரமைசஸ், அப்புறம் எல்லா ஆக்டரையும் ஒன்று சேர்க்க வேண்டிய கட்டாயம், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து ஏஐ தவிர்க்கலாம். இது மொத்தமாக சேர்ந்து பட்ஜெட் 80% குறையும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டே ஏஐ பேஸ்டு ப்ராஜெக்ட் தான் பிளான் பண்ணுறீங்களா? இல்லை, அது ஒரு பேரலல் ப்ராஜெக்டாக பார்க்குறேன். ஆக்சுவலாக ஒரு ரைட்டர் ஹெச் வினோத்துக்கும் இயக்குனர் ஹெச் வினோத்துக்கும் எங்கெங்கெல்லாம் முரண்படுதல் இருக்குது? ஏன்னா டைரக்டர் ஹெச் வினோத் அதை ஒரு மாதிரி அணுகுவார், ரைட்டர் வந்து ரொம்ப ராவாக அதை அணுகுவார். அவருக்கு சமரசங்கள் மீது பெரிய அளவுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். டைரக்டர் வினோத் வேணால் வந்து இந்த நெருக்கடி இருக்குது, இதுக்குள்ளே ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லலாம். உங்கள் 2 பேருக்கும் என்ன சண்டை நடக்கும் ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு படத்தை வெளியில் கொண்டு வரும்? அதை ஃபஸ்ட்டு படம்லாம் எழுதும்போது நமக்கு என்ன எழுதுகிறோமோ அது வந்து எந்த பெரிய ட்ராப்பே இல்லாமல் வந்துடும். சதுரங்கவேட்டையில் வந்து என்ன எழுதணுமோ அப்படியே எடுத்தாச்சு. தீரனில் ஒரு ட்ராப் இருந்தது. இப்போ வந்து ஒரு 100 பக்கம் எழுதுகிறோன்னா அதில் 10 பக்கம் வரல. அதுக்கப்புறமா என்ன எனக்கு புரிஞ்சுதுன்னா, எப்போ ஒரு படத்துக்குள்ளே ஆக்ஷன் வருதோ அப்போ வந்து அந்த கண்டென்ட்டுக்கான ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிருது. இப்போது 2.5 மணி நேரம் படம்னா அதில் ஒரு 40 நிமிஷம் ஆக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 40 நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த கண்டென்ட் ட்ராமா வந்து குறைஞ்சிருது. ஆக்ஷனுக்கு வந்து நீங்கள் பேசிக்காக ஒன்று பில்ட் பண்ணி பீக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணோம்ல சார், அதுக்கு ஒரு 4-5 மினிட்ஸ் ஒரு டைம் வந்துடுது. அப்போது ஆக்ஷன் பெட்டராக பண்ணுறோன்ட்டு நம்ம ஒரு பெரிய ஆக்ஷனுக்குள்ளே போகும்போது அப்போ அது என்ன ஆகிடுதுன்னா, மற்ற ட்ராமாவுக்கு மற்ற தேவைகளுக்கு வந்து டைம் குறைஞ்சிருது. ஸோ அப்போது 4வது படம் 5வது படம் எழுதும்போது நம்ம அதை மைண்டில் வச்சு எழுதுகிறோம். ரைட்டரே மாறி, ஆமாம், ரைட்டரே மாறுறாரு, அதை மைண்டில் வச்சு எழுதுகிறோம். அதை மைண்டில் வச்சு எழுதும்போது கண்டென்ட்டுடைய ஸ்பேஸ் வந்து அங்கேயே நம்ம குறைச்சிக்கிறோம். ஆக்சுவலாக ஒரு ரைட்டர் நினச்சதை
ஐ மீன் அந்த ரெண்டு பேருமே ஒரு ஆள் தான். ரைட்டர் நினச்சதை அந்த டைரக்டர் செய்கிறதுக்கான சுதந்திரங்கிறது பெரிய வெற்றிகளுக்கு பிறகு தான் ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை சார். ஒருத்தவங்க நல்ல எபிலிட்டியோடு இருந்தாங்கன்னா அதை அவங்க ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே பண்ணிடுறாங்க. இது மேஜாரிட்டியாக நான் எபிலிட்டி இஷ்யூவாக தான் சார் பார்க்குறேன். நீங்கள் வந்து ஒரு சினிமாவுக்கு பக்காவாக தயாராகி வந்து உங்களுக்கு க்ளீன் இன்டென்ஷனோடு இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து அதில் காம்ப்ரமைஸே ஆகிறதில்ல, கரெக்டாக பண்ணிடுறாங்க அவங்க. அதில் அந்த எபிலிட்டி இஷ்யூவோட இந்த சொசைட்டி ஒரு சக்ஸஸ் ஃபெயிலியர் ஃபார்முலா வச்சுருக்குல்ல, அதில் சக்ஸஸ் எனக்கு வேணும், இல்லைனா என்னால் வாழ முடியாது அப்படின்ற இடத்துல இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். ப்ராசஸில் கற்றுக்க வேண்டிய பிரச்சனைகள் வருது. இப்போ சினிமாவை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் கூட அதன் வழியாக நீங்கள் சொல்ல விரும்புகிற அரசியல், ஏன்னா ஒரு படைப்பாளி தான் நம்புகிற அரசியலை அதன் வழியாகத்தான் அவர் சொல்ல முயற்சி பண்ணுவார். ஒரு கவிஞர் கவிதை வழியாகவும், ஒரு செல்லுலாய்டில் சொல்கிற செல்லுலாய் வழியாகவும் சொல்லுவார். வினோத் நம்பும் அரசியல் என்ன? நான் சொல்கிறது தேர்தல் அரசியலோ அரசியல் கட்சியோ அது இல்லை. வினோத் நம்புகிற தத்துவ ரீதியான அரசியல் என்பது என்ன? அது சார், நான் வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறது இல்லை அப்படின்னு தனியாக தான் சார் நிற்கிறேன். அதாவது நேரடியாக வந்து ரைட் லெஃப்ட் அந்த மாதிரி பொலிட்டிக்ஸை மெயின் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரில. நான் ஓவராலாக எதை வச்சு லைஃப்பை ரன் பண்ணுறேன், எதை வச்சு தொழில் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 வார்த்தை தான், ட்ரூ லை. இந்த 2க்கு இடையில தான் என் மைண்டு மாறி ட்ரிப் ஆகிட்டே இருக்குது சார். ஸோ நான் எதை எடுத்தாலும் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் இமீடியட்டாக என் மைண்டுக்குள்ளே இதில் என்ன உண்மைகள் இருக்குது, இதில் என்ன பொய்கள் இருக்குது அப்படின்றதுக்குள்ளே தான் போகிறேன். திரும்ப நான் யோசிக்கும்போது எனக்கு வர்றது, நீ உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன வயசுலேருந்து அம்மா, தங்கை, அக்கா, ஒய்ஃபு, குழந்தை, பெண்களோட நீ ஒரு பெண்ணை புரிஞ்சுக்கணும். அப்போ உனக்கு இந்த சொசைட்டி ஒரு பொண்ணை எப்படி கற்றுக் கொடுத்துருக்கு, பொண்ணுன்னா யாருன்னு கற்றுக் கொடுத்துருக்குன்னா, அப்போ உனக்கு வளர்ந்த பிறகு நீ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். உங்கள் லைஃப்பில் பொண்ணு என்னவா இருந்தா, என்னவா இருக்கா, என்னவா ஆக போகிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா உன் லைஃப் இன்னும் பெட்டராகும். அதே மாதிரி காசு இல்லாமல் உன் லைஃப்பில் இருக்கிறது இல்லை. அப்போ காசை பற்றி நீ நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, காசு எப்படி உருவாச்சு, ஏன் ரெஃபரன்ஸ் மணி, ஏன் டாலரு, ஏன் இந்தியன் ருப்பி, ஏன் முன்னாடி இருக்கும் பின்னாடி இருக்கும், இதில் என்ன இருக்குது, எப்படி இதோட வேல்யூஸ் மாறுது, எது பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, சில பேர் தொடர்ந்து பணம் சம்பாதிச்சிட்டே இருக்கானே எப்படி, சில பேர் சம்பாதிக்க முயற்சி பண்ணி தோத்துட்டே இருக்கானே எப்படி. ஸோ இப்படி இதில் இருக்கிற நீங்கள் உண்மை பொய்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உன்னால் பெட்டராக லைஃப் வாழ முடியும். உனக்கு என்ன வேணும், சேஃபான பணத்தோடு ஒருத்தர் நீ வாழணுமா, அதுக்கும் வழி இருக்குது. பணத்தை பல மடங்கு பெருக்கணுமா, அதுக்கும் வழி இருக்குது. எனக்கு எதுவுமே வேணாம், என் காசை நான் ஏமாறாமல் இருந்தால் போதும் அப்படின்னா அதுக்கும் வழி இருக்குது. ஸோ அப்போ அதை பற்றின உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி நீங்கள் ரிலீஜன் இருக்குது. அப்போ ரிலீஜன் எதுக்கு? ரிலீஜன் மனுஷனை பெட்டராக வாழ வைக்கிறதுக்கா அல்லது இன்னொருத்தனை வெறுக்க வைக்கிறதுக்கா? அப்போ மதத்தோட ரோல் என்ன லைஃப்பில், மதம் என்னவா நமக்குள்ளே வந்துச்சு, மதத்துக்கும் இருக்க அரசியலுக்கும் அதிகாரத்துக்கு இருக்கிற தொடர்பு என்ன, இப்படி அது தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே தான் காஸ்ட்டும், அதே தான் கடவுளும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல சார். அப்போ எது முக்கியம்? அப்போ வாழ்கிறதுக்கு அறிவு முக்கியம். அப்போ அந்த அறிவு வழியாக தான் மனுஷன் வந்து ஒரு செல்லேருந்து மனுஷனாக மாறியிருக்கான். அப்போ அந்த அறிவு எவ்வளோ முக்கியம். அப்போ அதே சமயம் டிசிப்ளின் முக்கியம். டிசிப்ளின் எது கொடுக்குது? கடவுள் கொடுக்குதா, ப்ரேயர் கொடுக்குதா, அல்லது லாங்குவேஜ் கொடுக்குதா? அப்போ அதை பக்கத்தில் வச்சுக்கோ, அறிவு பக்கத்தில் வச்சுக்கோ. இப்படி தான் சுற்றி யோசிக்கிறது இந்த 2 வார்த்தைக்கு இடையில தான். ஆனால் ஒரு கேள்விக்கு இத்தனை கேள்வி பதிலாக. இப்போது வினோத்துடைய படைப்புங்கிறது கனவுகளால் ஆனதா, தகவல்களால் ஆனதா, இல்லை அவருடைய கேள்விகளால் ஆனதா? கேள்விகள் தான் சார், கேள்வி தான். அதாவது கேள்வினால் வர தகவல்கள், அதுதான் இந்த 2 தான். கேள்வியே ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? அதுதான் வாழ்க்கையை சுவாரஸ்யப்படுத்துறது, பெட்டர் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் சார். இப்போ நீங்கள் ஒரு படைப்பை உருவாக்குகிற போது அல்லது சொந்த வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு சூழல், இப்போ நீங்கள் சொல்கிறதுல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஒவ்வொன்றா பீன் அவுட் பண்ணிட்டே வரணும்னா, முதல்ல பெண்கள் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. இப்போ நீங்களே நேர்கொண்ட பார்வையில் தான் எனக்கு அதை பற்றின வேறொரு புரிதல் வந்தது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அங்கே ஒரு பெண்ணை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன கேள்வி எழுப்பிக்கிறீங்க? இல்லை, இப்போ நம்ம வந்து நமக்கு ஒய்ஃபு அப்படின்னா அவங்க ரோல் இது அப்படின்னு நம்ம அம்மாவை பார்த்து புரிஞ்சுக்கிறோம்ல. அம்மா அப்பா கிட்ட எப்படி இருந்தாங்க? இப்போது அப்பா அம்மாவை அடிப்பார், அம்மா எதுவும் கேட்க மாட்டாங்க, அழுதுட்டு இருப்பாங்க. 2 நாள் 3 நாள் கழித்து பேச ஆரம்பிச்சிருவாங்க, தனியாக புலம்பிகிட்டு இருப்பாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. இப்படி நம்ம அதானே ஒய்ஃபாக நம்ம பார்த்து வளர்கிறோம் சார். அப்போது நம்ம ஒய்ஃப் கிட்ட வரும்போது நம்ம ஓரளவுக்கு அதே ரோலை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் நமக்கு சில பேரையோ, சில பேர் நடத்துகிற தான் ஒய்ஃபை நடத்துகிற விதத்தையோ, அல்லது வேறொரு வழியாவோ, இலக்கியம் வழியாவோ அல்லது வேறு எது வழியாவோ நம்ம அது தெரிஞ்சிக்கும் போது நம்ம இன்னும் பெட்டராக ட்ரீட் பண்ணுறோம்ல சார் விமனை. ஸோ அப்போ நேர்கொண்ட பார்வை வந்து எனக்கு என் லைஃப்பை இன்னும் பெட்டர் பண்ணிச்சு, இன்னும் லகுவாக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது
ஒரு ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் நடுவில் ஒரு ஃபியர் இல்லாத ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல சார், இவன் நம்மளை விட்டு போயிடுவானா, இவன் ஏதாவது பண்ணிவிடுவானா அப்படின்ற எந்த ஃபியரும் இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் பெட்டராக ஒரு ட்ரஸ்ட் க்ரியேட் ஆகாது இருக்குல்ல சார். அது அப்புறம் நம்ம கன்சென்ட்டுன்னு ஒரு வார்த்தை எல்லாத்துக்கும் எதை செய்கிறதா இருந்தாலும் பேசுகிறது, கன்சென்ட் நான் சொல்கிறது அந்த படத்தோட கன்சென்ட் இல்லாமல் பொதுவாக கன்சென்ட், ஒய்ஃபோட கலந்து பேசுகிறது, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அப்போ அவங்களுடைய பிரச்சனை என்னென்னு புரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே எனக்கு அந்த படத்தை பண்ணணும்னு ஆரம்பித்து அந்த ப்ராசஸில் பெட்டராக புரிய ஆரம்பிக்குது. ஒரு பெண் உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ நுட்பமோ அல்லது மனது எவ்வளோ வெளிப்படையானதாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த எப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு பதில் கிடைக்குதோ அது ஓப்பன் மைண்டடாக நீங்கள் இல்லைன்னா நீங்கள் அந்த கேள்வியும் கேட்குறத நிறுத்திடுவீங்க. ஏன்னா கேள்விக்கு பதிலே பயமுறுத்துறதா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நம்ம அந்த ஷட்டரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஓப்பன் ஹிஸ்ட்ரியோ எது படிக்கிறதா இருந்தாலும் அந்த ஓப்பன் மைண்ட் வேணும் சார். அது உங்களுக்கு எதிராகவே திரும்பி கூட நிற்கலாம் அந்த கேள்விக்கான பதில். அப்போ நீங்கள் அது ஓப்பன் மைண்டோட தான் அணுகணும் சார். இப்போது நம்ம நம்பக்கூடிய விஷயத்திற்கான ஆதாரங்களை தேடுறது எளிது, ஏன்னா அதை நோக்கி தான் நம்ம நகருவோம். ஆனால் நம்ம நம்பக்கூடியதை மறுக்கிற ஆதாரங்களை தேடுறதுங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நான் நம்ம அப்படி பார்க்குறேன். விரும்புகிற உண்மைகளை தேடி நமக்கு விரும்பாத உண்மைகள் கிடச்சிதுன்னா அப்போ நம்ம அதில் ட்ராமாவை கலப்போம்ல, அதில் கொஞ்சம் பொய்யை சேர்ப்போம்ல, சேர்த்து நமக்கு சாதகமாக மாற்ற முயற்சி பண்ணுவோம்ல. இப்போ நீங்கள் தத்துவங்களில் இந்த ஐடியாலஜிலாம் அப்படி தான் கட்டமைக்கிறாங்கல்ல சார். நீங்கள் ஏதோ ஒரு ஐடியாலஜியை கட்டமைச்சா அங்கே ஒரு உண்மை இருக்கும், கொஞ்சம் இருக்கும், அதை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதை கொஞ்சம் பூசி ஒரு உருவத்தை கொடுத்து அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல சார். அது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். உண்மையாக இருப்பது உங்களுக்கு அதெல்லாம் நான் சொல்கிறது ஒரு முழு உண்மையை அடையிறதுக்கு ஒரு தற்காலிக உண்மை இப்போ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சார். அப்போ அந்த தற்காலிக உண்மையை நாளைக்கு டினை பண்ணி இன்னொருத்தன் சொல்லுவான்ல சார். அப்போ அதை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு பார்க்குறேன் நான். இப்போது நமக்கு தெரியாத தெரிஞ்ச மேட்ரு ஒரு டஸ்ட் அளவுக்கு தானே சார் இருக்குது. இப்போ என்னமோ சோலார் சிஸ்டம்ன்றான், யூனிவர்ஸ்குள்ளே என்னென்னமோ இருக்குல்ல சார். ஸோ அப்போ நான் இன்னும் மொத்தமாகவே இதை இன்னும் விரிவாக சொல்லணுன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா சார், நம்ம எதுக்கு வாழ்கிறோம், ஏன் வாழணும், ஒரே லைஃப் தானே, திரும்ப திரும்ப ஒரு டேவை திரும்ப வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம், திரும்ப பிறக்கிறோம், அதே வேலையை ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்கோம், பிறக்கிறோம் படிக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம், பிறக்கிறோம் படிக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் வேலை செய்கிறோம் அப்படின்றதுக்கு என்னென்னா திரும்ப ஏன் நமக்கு சாவு மேலே பயம் வருது, ஏன் வாழணுன்ற ஆசை அவ்வளோ இருக்குது அப்படின்னா தேடி போனால் என்ன அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. வாழ்கிறத நான் இது என்னோடய தியரி சார், நான் எப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். வாழ்கிறது சந்தோஷமாக இருக்குது பயங்கரமாக. நம்மளால் மற்ற உயிரினங்களை விட பெட்டரான விஷயங்கள் பண்ண முடியுது. ஸோ வாழ்கிறது ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அதை நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ வாழ்கிறது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா நம்ம தொடர்ந்து வாழணும். நமக்கு ஒரு 60 வயசுலேயே 70 வயசுலேயே செத்து போயிடுவோம். அப்போ வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்கிறதுக்கு தான் எக்ஸ்டென்ஷன், நம்ம இன்னொரு குழந்தையாக மாறிக்கிறோம். அப்போ நாமன்றது நாம் மட்டும் இல்லை, அப்பாவும் நாம் தான் அப்பா, நான் தான் புள்ள தான் நான். ஸோ தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கும், சாவுன்றது இல்லை. ஸோ பாடி மாறி நாலேஜ் வழியாக தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ எது உயிர் வாழ முக்கியம் அப்படின்னா அறிவு தான் முக்கியம். உங்கள் அறிவு வழியாக தான் நீங்கள் தொடர்ந்து உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் அறிவை பெருக்கிறதுன்னு வழியாக நீங்கள் தொடர்ந்து பெட்டரான இடத்துல இன்னும் உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்க முடியும்னு தோணுது. அப்போ அறிவுக்கு எது தேவை, அறிவு வளர்கிறதுக்கு எது வேணும்னா பகுத்தறிவு தேவை. அந்த பகுத்தறிவின் வழியாக தான் உங்கள் அறிவை வளர்க்க முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு பகுத்தறிவு வளர்கிறதுக்கு உங்களுக்கு அறிவியலிருந்து தான், அறிவியலில் பகுத்தறிஞ்சு தான் நீங்கள் அடுத்தடுத்து போகணும். ஸோ அப்போ மேஜரான வேலை என்ன, நாம் அறிவை வளர்த்துக்கணும். அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் பிலீஃப் சிஸ்டத்துலேருந்து வெளியே கொஷின் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும்ல சார். அதான் நீங்கள் எப்போதும் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடியதுலேருந்து வெளியே உண்மை என்னங்கிற கேள்வி. ஆமாம், அப்போ தான் நீங்கள் உயிரோடு இருக்க முடியும். இவ்வளோ தான் என்னுடைய சிம்பிளான பிலீஃப். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு முதல்ல நம்ம நம்புகிற போது தான் அடுத்த கேள்வியை நோக்கி போகும். நம்ம எதுக்கு வாழ்கிறோம் அப்படின்னு ரொம்ப திங்க் பண்ணி போனால், இப்போ ஒரு செல் ஏன் அது துடிச்சு 2 செல்லாக மாறிச்சு, ஏன் ஒரு செல் அதுக்கு ஏன் அது குதூகலமாக இல்லாமல் ஏன் அது 2 செல் உயிரோடு இருக்கணும்னு ஏன் விரும்பிச்சு அப்படின்னா, அதுக்கு வேறு சயின்டிஃபிக்காக அது ஒரு ரீசன்ஸ் சொன்னால் கூட எனக்கு அது எனக்கு எப்படி படுதுன்னா அது ஒரு ஜாலியாக இருந்திருக்கும். மூவபுளாக இல்லாத ஒரு ப்ராப்பர் மேட்ரு மூவ் ஆன பிறகு ஒரு குதூகலம் இருக்குல்ல சார், இது நல்லா இருக்கே, ஜாலியாக இருக்கே, நம்ம தொடர்ந்து இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் தான் இருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணிக்கிறேன். இந்த இக்கிகாய் அதாவது அந்த செல்லுடைய இக்கிகாய் அது வாழ்வதற்கான ஒரு காரணம். ஓகே, வாழ்வு மகிழ்ச்சியாக தான் இருக்குன்னு எப்படி நம்புறது?
நீங்கள் எப்படி நம்புறீங்க உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதா? ஏன்னா நான் வந்து அது எப்படி மகிழ்ச்சியாக இருக்குன்னு நம்புறேன்னா, நான் இப்போ சொன்னல சார், மற்ற ஸ்பீஷியஸ் இருக்குது. மற்ற ஸ்பீஷியஸை விட மற்ற ஒரு இம்மூவபிள் திங்ஸை விட நம்மளால் மூவ் பண்ண முடியுது. நம்மளால் நிறைய இருக்கிறதுலேருந்து டிஸ்கவரி பண்ண முடியுது. நம்மளால் உலகத்தை பறக்க முடியுது. நம்மளால் என்னென்னமோ பண்ண முடியுது சார். ஸோ இவ்வளவு இருந்தும் நம்ம ஹாப்பியாக இல்லாமல் இருக்கிறது வந்து தேவையில்லாத ஒன்றுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ லைஃப் வந்து மற்ற உயிரினங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நம்மகிட்ட என்ன நல்லதெல்லாம் இருக்குது நம்ம கொஞ்சம் கவனிக்காமல் இருக்கோமோ? ஆமாம் ஆமாம். ஓகே. இல்லை ஒருவேளை இல்லை, ரொம்ப அது நானும் தான். நானுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன். நானுமே இப்போ பிரச்சனைன்னா அழுறேன், எல்லாமே இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படின்னா உயிரோடு இருக்கிறதுக்கு. ஏன் உயிரோடு இருக்கணும்னா சந்தோஷமாக இருக்குது. இந்த ரொட்டேஷனுக்குள்ளே வந்துடுறேன் நான் மறுபடியும். என்ன மாதிரி புத்தகங்கள்லாம் படிப்பீங்க? இப்போ கம்மியாக படிக்கிறேன் சார். அப்போ வந்து என்ன புக் கிடைக்குதோ அது படிப்பேன். லைப்ரரிக்கு போய் ஏதோ ஒன்று மாத்ருபூதம்னு இருந்தால் கூட பிரித்து படிப்பேன். டெய்லி லைப்ரரிக்கு போகிறதான வேலை. அப்போ எல்லாமே படிப்பேன். ஓ, ரெகுலராக லைப்ரரி போகிற டைப்? ஆமாம் ஆமாம். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது எல்லா நாளும் வேலை இல்லை சார். ஸோ காலைல எழுந்து சாப்பிட்றோமோ இல்லையோ லைப்ரரியில் ஓப்பன் பண்ணி அவன் மூடுற வரைக்கும் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ அதானே. ஸோ டெய்லி லைப்ரரி போய் என்னென்ன இருக்கோ அப்படியே படித்து சார், படிக்கிறத விட கான்வர்சேஷன்ஸ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஓப்பன் மைண்டடான கான்வர்சேஷன்ஸ் ரொம்ப. இப்போ கூட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சில பேர் ரொம்ப ஸ்மார்ட்டான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க சார். அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிறேன் நிறையா. வந்து நிறைய பேர். இப்போ நான் ஒரு இன்டர்வியூ கூட சொன்னேன். காளிராஜன் ஒருத்தர் போனவர் அம்பேத்கரை பற்றி எனக்கு சிம்பிளாக ஒரு நிமிஷத்தில் சொன்னார். பயங்கரமாக இருந்தது அந்த மேட்ரு. ஸோ இவ்வளோ யோசிச்சிருக்காரு அம்பேத்கர்னு ஒருத்தர், அவர் ஏன் இவ்வளோ நாள் இருக்கார் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அந்த கான்வர்சேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் சார். நீங்கள் வந்து என் லைஃப் பெட்டரானதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து, நான் வந்து என்னை விட ஸ்மார்ட்டான ஒருத்தர் இருக்காருன்னா அவர் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன். ஓகே. அவர் என்ன இடத்துல? என்ன அவரோட இருக்கிறத நான் விரும்புவேன். ஒரு பெரிய பணக்காரனோட இருக்க விரும்புகிறத விட ஒரு ஸ்மார்ட் பர்சனோட, ஒரு நல்ல அறிவாளியோடு இருக்கிறத நான் விரும்புகிறேன் சார். நீங்கள் சரியான மனிதர்களோட பழங்கினீங்கன்னா, சரியான மனிதர்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, பேசுனீங்கன்னா உங்கள் லைஃப் இன்னும் பெட்டர் ஆகும்னு தோணுங்க. இப்போது என்னை விட ஒரு அறிவாளியான ஒருவரோடு அல்லது அறிவாளிகளாக இருக்கிறவர்களோடு நான் சேர்ந்து இருக்கிறதுல எனக்கு ஒரு ஈகோ வருதில்ல. ஏன்னா என்னுடைய கருத்து மறுக்கப்படும்ல. ஆமாம். அப்போ இல்லை, அது இருக்கக்கூடாது சார். நான் வந்து அப்படி தான் சொல்கிறேன். நான் அதான் கேட்குறேன். அந்த மறுக்கப்படுகிற போது வருகிற ஈகோ உடைக்காமல் நம்ம அடுத்த கருத்து போக முடியாது. ஆமாம். அப்போ நான் அறிவாளின்னு என்னுடைய சர்க்கிள் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி என்னை கேள்வி எழுப்புற அல்லது வந்து உனக்கு போதாமைகள் இருக்குன்னு சொல்கிற ஒரு அறிவாளிகள் கூட்டத்துக்குள்ள உள்ளே போகிறப்போ அது வரைக்கும் நான் என்ஜாய் பண்ண ஹீரோயிசம் அடி வாங்குதில்ல. அதை எப்படி கடப்பது? அதை கடந்துட்டா இவங்களோட உரையாடி. ஆமாம், அது இல்லை சார். அந்த ஈகோவை கடக்கணும் சார். நான் ஒரு மேட்டராக என்ன பிடிச்சிட்டேன்னா, எங்கே ஹாப்பினஸ் வருதுன்னா, ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது, மனசில் தோன்ற உண்மையே பேசுகிறது. அதாவது உண்மைனா எல்லாமே இல்லை, அதுக்கு ஒரு இது இருக்குது, அதாவது ஃபில்டர் இருக்குது. அந்த ஃபில்டர் என்னென்னா, இப்போ நீங்களும் நானும் பர்சனலாக பேசிகிட்ருக்கோம், நீங்களும் நானும் சேர்ந்து வேலை செய்கிறோம். அப்போ நமக்குள்ளே சில விஷயங்கள் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், இவனை நம்பி பேசலான்ட்டு. அதை போய் நான் உண்மைன்ட்டு வெளியே பேச முடியாது, அதை போய் டிரான்ஸ்பரண்ட் வெளியே பேச முடியாது. நான் உண்மைன்னு பேசுகிறது மக்கள்கிட்ட பேசும்போது, அவங்கக்கிட்ட தொழில் பண்ணும்போது அவங்கக்கிட்ட எதையும் மறைச்சி நம்ம பண்ண வேண்டியதில்லை. அதாவது தொழில் ரீதியாக நீ யார் அப்படின்னா, நான் ஒரு பெரிய அறிவாளி அப்படின்னு மறைக்க தேவையில்லை. எனக்கு இந்த எபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது, நான் இதான் அப்படின்னு மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு உதாரணம் ஒரு யூடியூப்பில் நான் பார்த்தேன் சார். எக்டேன்னு நினைக்கிறேன், அந்த கர்நாடகா டாக்டர் ஒருத்தர். அவர் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி வந்து புலி மாதிரி வேஷம் போட்டுச்சு, சிங்கம் மாதிரி வேஷம் போட்டுச்சுன்னா அதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஸ்ட்ரெஸ்ஸு. எப்போ ரிவீல் ஆகிடுமோ இந்த வேஷம், அவனால் நீங்கள் அந்த தேவையில்லை. நீங்கள் ஆட்டுக்குட்டின்னா ஆட்டுக்குட்டி ஆமாம் சொல்லிட்டிங்கன்னா போதும். நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம், ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை பொய்களை. நீங்கள் பாட்டுக்கு எளிமையாக நீங்கள் என்ன ஒரு இன்டர்வியூவில் பேசுனீங்களோ அதையே அடுத்த இன்டர்வியூவில் போய் பேசலாம். இங்கே ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அடுத்த இன்டர்வியூவில் அதே ரிலேட்டடான இன்னொரு பொய்யை யோசிக்க தேவையில்லை நீங்கள். ஓகே. வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியானதாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம அதை எங்கே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறீங்க, எஸ்பெஷலி இப்போது? அதுதான் சார், அந்த சிஸ்டம் தான் ஒரு டிமாண்டை வைக்கிதில்லை சார். சிஸ்டம் நீங்கள் வந்து ஜெயிச்சாகணும், ஜெயிச்சா தான் உனக்கு எது கிடைக்கும்னு சொல்கிறீங்களே, அதுதான் அந்த சிஸ்டம் தான். அதை கொஞ்சம் மாற்றணும் சார். நீங்கள் சொல்கிறது அது ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு பிரச்சனையாக மாறுதில்லை சார். நம்ம இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம், ஒருத்தன் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகிறதே கஷ்டமாயிடுது. ஓகேங்களா? அப்போ அவன் வந்து ஒரு கல்யாணத்துக்காக ஒரு 4 அயோக்கியத்தனங்களை பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறான்ல சார். அப்படி சொல்கிறான். சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் இந்த ரீசன்ஸ்லாம் யார் பண்ணுவா? சிஸ்டமில் இருக்கிற பவரில் இருக்கிறவங்களால் இதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு பார்க்கணும். கவிஞர் மகுடேஸ்வரன் ஒன்று சொல்லுவார்,
வேலை இல்லாதவன் அப்போதெல்லாம் வீட்டுக்கு அவ்வளோ பெரிய பாரமாக இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் வளர்ச்சி growth நெக்ஸ்ட் லெவல்னு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கமா? இல்லை சார், அது எனக்கு இப்போ எனக்கு அப்பப்போ ஒன்று தோணும் சார். என்னென்னா, எங்கள் தாத்தா இருக்காருன்னா அவருக்கு வந்து அவருக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதான் லிமிட்டேஷன், பவுண்ட்ரி. அவர் அதிகபட்சமாக செய்கிறது என்னென்னா, அந்த நிலத்தில் உழைச்சி அந்த நிலத்தை பெருக்கலாம், பக்கத்தில் இருக்கிற நிலத்தை வாங்கலாம், ஏதோ பண்ணலாம். அவருக்கு இப்போ மாமா பொண்ணோ அத்தை பொண்ணோ இருக்கும். அந்த ரொட்டீனில் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்குமான்னு தெரில. மழை பெய்யும், விவசாயம் நடக்கும், அந்த லிமிட்டேஷன்ஸ் இருந்தது இல்லை சார். ஒன்ஸ் குளோபலைசேஷன் எஃபெக்டோடைய பெரிய மேட்ரு, குறிப்பாக எஜுகேஷன் குளோபலைசேஷன் எஃபெக்டில் யாரால் வேணால் என்ன வேணால் ஆக முடியும்னு ஆயிடுச்சு. அப்போ அந்த தெருவில் ஒருத்தர் சாதிக்கும்போது, அந்த தெருவில் ஒரு காரோ ஒரு டிவியோ ஒரு ரேடியோவோ வரும்போது எல்லா வீட்டுக்கும் அந்த ரேடியோ வர வேண்டிய கட்டாயம் ஆகிடுது. அந்த அப்படிதானே வளர முடியும். அதான் சார், நான் அதை இல்லைன்னு சொல்லலை. நான் சொல்கிறது அது கட்டாயமாகிறது இருக்குல்ல. நீங்கள் ரேடியோ இருக்கிறவனுக்கு தான் நான் பொண்ணு கொடுப்பேன்னா தான் பிரச்சனையாகுது. அப்போ எப்படி திடீர்னு ரேடியோ வரும்? அந்த வயசுக்குள்ளே அதை பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்போது அந்த ப்ரெஷர் வந்து ஒருத்தனை சக்ஸஸ் அடைய வேண்டிய கட்டாயத்தை உருவாக்குது, ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்குது. அன்றைக்கி ஒரு ஏஜ்டு பர்சன், இப்போ பெரியவங்களுக்கும் அந்த ப்ரெஷர் வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன் சார். அன்றைக்கி ஒரு வயசான ஒரு தாத்தாவுக்கும் மகனுக்கும் 2 கனெக்ஷன் இருந்ததில்ல சார். ஒன்று, அப்பாவுக்கு தான் எந்த காலத்தில் என்ன விதைக்கணும்னு தெரியும். அப்போ பையன் அப்பாவை கேட்டு செய்யணும். அப்பா நினச்சா தான் சொத்து அவனுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் டிபெண்ட் பண்ணியிருந்தான்ல சார். அப்போ வயசானவனுக்கு நேச்சுரலாகவே நாலேஜ், அவனுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. இன்றைக்கி கூகுள்கிட்ட போயிடுச்சு, அது புக்குக்கிட்ட போயிடுச்சு. நீங்கள் தட்டினா அவங்க செய்கிறத விட சூப்பராக ஒன்று செஞ்சிடலாம். அப்புறம் இன்றைக்கி அந்த குளோபலைசேஷன் என்ன பண்ணிருச்சுன்னா, ஒரு அப்பா வாழ்நாள்லாம் சம்பாதிக்கிறது அவன் ஒரே வருஷத்தில் சம்பாரிச்சிடலாம். ஸோ அப்பா அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் போயிடுது, ரெஸ்பெக்ட் போயிடுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யங்ஸ்டர்ஸோட காம்படிட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க அதிக நேரத்தை இன்றைக்கி சின்ன பசங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்ல சார், அது வயசானவங்க தான் அதிக நேரம் இன்றைக்கி டிவிக்கள்லையும் ஃபோன்லேயும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஐடிவிங் வளர்ச்சிக்கு வயசானவங்களோட பங்களிப்பு பெருசு. கமெண்ட் பண்ணுறது இதெல்லாமே நான் நிறைய வயசானவங்கள தான் நான் பார்க்குறேன். அவங்க தான் போய் இதை நிறைய பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதை பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு வயசானவங்க. இந்த ஸ்ட்ரீமுக்குள்ளே இருக்கணும்னா அவங்க இதுக்குள்ளே கலந்துக்க, யங்ஸ்டர்ஸ்க்கும் இருக்குது அந்த ப்ரெஷரு, அவங்களுக்கும். அதான் இந்த டெக்னாலஜியை, இது யார் இந்த மனிதவள மேம்பாடாக யாருன்னு தெரில சார். அதை யார் பண்ணணும்னு தெரில. இந்த டிசைனை அவங்க மெதுவாக அந்த இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்த வரைக்கும், நீங்கள் வந்து ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்தவர், அதுக்கப்புறம் சென்னையில் வந்து படித்தவர், நீங்கள் பார்த்த காலகட்டத்தில் இருந்த ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குல்ல, ஆண் நண்பர்கள், பெண் தோழிகள், இல்லை காதலர்கள், இப்படியானது இருக்குல்ல, அப்போ இருந்த ஸ்மூத்னஸ், நான் காம்ப்ளிகேட்டட், அப்பயும் காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொல்ல வரல, ஆனால் இப்போ ரொம்ப குழப்பிக்கிறாங்களோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு எனக்கு அது தோணியிருக்கா? நான் இந்த மேட்டரில் கொஞ்சம் அவேவாக தான் இருக்கேன் சார். நான் கரெக்டாக அப்சர்வ் பண்ணேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் பார்க்குறேன், இந்த 80s 90s இந்த பசங்களுக்கும் ஆண் பெண்ணுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்பை விட இப்போ இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி பார்க்குறேன். அதாவது அவங்களுக்கு ஒரு ஆண் பெண் பேசிக்கிறதும் பழகிறதும் ரொம்ப சிம்பிளாக மாறிடுச்சு. ஒரு 90s 80s பிறந்தவங்கள சிட்டிக்கும் கிராமத்துக்கும் ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி பார்க்குறேன். அது மட்டும் தெரியுது பார்க்கும்போது. ஓகே, இவங்க கொஞ்சம் இனிபிஷன்ஸ் இல்லாமல் பழகுறாங்கன்னு தோணுதோ இந்த தலைமுறை? இல்லை, பழகிறது அந்த மேட்டருக்கே போகல. அதாவது ஒரு ஆண் பெண்ணுக்கிட்ட பேசி பழகிறதுக்கே 80s ஒரு கஷ்டம் இருந்தது இல்லை சார். அது வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளானதாக மாறிடுச்சு, இலகுவாயிடுச்சு. எல்லாமே நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, 70s 80s ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பேசிக்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடின்னா, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிறது கஷ்டமாயிடும். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணிவிட்டு கல்யாணம் பிரேக்கப் ஆகி கல்யாணம் ஆகாமல் போச்சுன்னா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாமலே இருந்திருக்கு. இன்றைக்கெல்லாம் எப்போ பிரேக்கப் ஆகுதுன்னு ஒரு 4 பசங்க வெயிட் பண்ணுறாங்க, எப்போ டைவர்ஸ் ஆகும்னு ஒரு 4 பேர் வெயிட் பண்ணுறாங்க. அப்படி மாறி இருக்குன்னு சொல்கிறேன். அதான் இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே தான் சார், பெண்களுக்கு ஒரு பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, அது எனக்கு ப்ராப்ளமாக தோணல. ஓகே, அது ஒரு இயல்பான மாற்றம். இயல்பான மாற்றம் தான். அதை வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற நாலேஜை பெட்டர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் பசங்க. அதாவது பெண்ணை ப்ராடக்டாக பார்க்காத அந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பெண்ணை உடைமையாக. இன்றைக்கி வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும்போது அந்த பொண்ணு அந்த சுதந்திரத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது சில ஃப்ளாஸ் வருது. சில பேர் அதை வந்து அட்வான்டேஜாக எடுத்து தப்பு பண்ணுறாங்க, கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆளுங்க. சில பேர் அதை வந்து ப்ரொடக்டிவாக அவங்களோட ஃப்ரீடம்மை எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கிறாங்கல்ல. அப்போ நேச்சுரலாக ஆண்களுக்கும் வருது, பொம்பளைங்களை இப்படி விடக்கூடாது, அது பண்ணக்கூடாது, உடனே ஜாதி சங்கங்களில் பேசுகிறது, அது இதெல்லாம் நடக்குது இல்லை சார். ஸோ அப்படி பண்ணாமல்
அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். நான் வந்து ஒரு பொண்ணுக்கு சுதந்திரம் கிடைச்சதுனால என்ன பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்திருக்கு, அவங்க சம்பாதிக்கிறாங்க, ஃபேமிலி பெட்டராகுது, ஓவரால் நம்ம ஸ்டேட்டுக்கான கான்ட்ரிபியூஷனே பயங்கரமாக மாறுது, 2 பேர் சேர்ந்து வேலை செய்யும் போது ஒன்றும் நடக்குது இல்லை சார். ஓவராலாக நம்ம ஹாப்பினஸில் இண்டெக்ஸ் அது இன்னும் ஜாஸ்தி ஆகுது இல்லை சார். நீங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் ரொம்ப புரிதலோடு ஒன்று பண்ணும்போது, ஒரு பொண்ணே சமைச்சு துவச்சி எல்லாம் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷத்தோடு 2 பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணும்போது அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் கிடையாது. அதை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த ஈகோவை விட்டுட்டு. ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி வளர்கிறத நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு சைனாக பார்க்குறீங்களா? அந்த கண்ட்ரியோடைய ஹாப்பி இண்டெக்ஸ் அதிகமாகிறத பேரலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேர்ல்டு ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்கோம்னா, ஆமாம், அது எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரில. யாராவது வந்து பூட்டானில் எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா எனக்கு அது தெரில. எனக்கு ரெண்டும் பேரலாக இருந்தால் பெட்டர்னு தோணுது. ஓகே, நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டராக ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ப்ராக்டிக்கலாக. அதாவது ஏகாந்தம் அப்படின்னு ஒன்றுக்குள்ளே போயிடாமல் ஜிடிபியாக ஹாப்பி இண்டெக்ஸ் ஆனால் 2 பேலன்ஸ் தான் தேவைப்படுதுன்னு இந்த ரியாலிட்டி உலகத்துக்குள்ளே உங்களை வச்சுருக்கிறது வந்து நீங்கள் படித்தவதையா இல்லை வாழ்க்கையில் மனிதர்களை நீங்கள் பார்க்குறதுனா? நான் பார்க்குறத தான் சொல்கிறேன் சார். நிறைய பேர் நான் ரைட்லேயும் நிறைய பார்த்துருக்கேன், லெஃப்ட்லேயும் நிறைய பார்த்துருக்கேன். 2துலேயும் ப்ராப்ளம் இருக்குது. 2துலேயும் பிலீஃப் சிஸ்டத்துலேயும் ப்ராப்ளம் இருக்குது, ரேஷ்னல் திங்கிங்லேயும் ப்ராப்ளம் இருக்குது. 2மே அட்மினிஸ்ட்ரேஷனில் அப்ளை பண்ணும்போது ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறேன். நான் மொத்தமாக பார்க்குறது ஒரு மாடரேஷன் இருந்தால் பெட்டர்னு தோணுது. ஏதோ எந்த ஐட்டமோ அந்த ஐட்டம் கொஞ்சம் மாடரேட்டாக, சாப்பிட்றதுலேருந்து குடிக்கிறதுலேருந்து எதுவானாலும் ஒரு மாடரேட்டாக பண்ணும்போது ஒரு பெட்டராக இருக்குன்னு தோணுது. ஒரு நிதானம் எல்லாவற்றிலும் இருப்பது கொஞ்சம் ஆமாம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆமாம். இப்போது தொழில்நுட்பம் அல்லது ஊடகங்கள், பேரலாக டெக்னாலஜி எல்லாமே வளர்ந்துருக்கு. இதனால் கம்யூனிகேஷன், அதான் நான் சொல்ல மீனிங்ஃபுல் கம்யூனிகேஷன், கான்வர்சேஷன் அதிகரிச்சிருக்குன்னு நினச்சிருக்கீங்களா, இல்லை ஜஸ்ட் கான்வர்சேஷன்ஸ் தான் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? சார், எனி டெக்னாலஜி, எனி திங்ஸ் வந்தாலும் எல்லாமே தானே சார் நடக்கும். நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான். இப்போது வீடியோ கால் வந்த உடனே எதுக்கு டக்குன்னு யூஸ் பண்ணும்? அம்மாவும் பொண்ணும் என்னடி பண்ணுற, என்ன சமைச்ச அப்படின்றத கேட்டு தானே. நார்மலாக பேசிகிட்டு இருக்க, லெட்டர் போட்டு எப்படி இருக்க என்னன்னு பேசிகிட்டு இருந்தவங்க ஃபோனில் வந்து ஒரு நாளைக்கு 3 வாட்டி பேசுவாங்க. வீடியோனா சமைக்கிறதே காட்டுவாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனும் தான் நடக்கும். சாதாரணமாக என்ன பண்ணுற, அப்புறம் அந்த கான்வர்சேஷன் நடக்கும். ஆனால் ஒரு ஃபோன் பண்ண ஆம்புலன்ஸ் வந்துடும், அந்த கான்வர்சேஷனும் நடக்கும். ஸோ ஒரு நல்லது 10% நடந்தால் கூட போதும். 10% நடந்தால்? ஆமாம், நான் சொல்கிறது அதான் ப்ராசஸாக பார்க்குறேன். அது மெதுவாக ஜாஸ்தி ஆகிடும் சார். அது மெதுவாக ஜாஸ்தியாக அதோட ரியல் பர்பஸை மீட் அவுட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணணும். ஆமாம். ஓகே, ஆனால் பெரும்பாலும் அது நடக்குது தான் இல்லையா? ஆமாம், அது ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு தெரியல சார். பட் அது அப்படி ப்ராசஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு டெக்னாலஜி உள்ளே வருது அல்லது ஒரு ஐடியா உள்ளே வருது அப்படின்னா பிகினிங்கில் அது ஃப்ளாஸோட தான் இருக்கும் அப்படிங்க. நீங்கள் ஒரு பொண்ணுக்கு சுதந்திரம் பயங்கரமாக வந்துருச்சுன்னா அது ஒரு 10 பேர் தப்பாக கூட யூஸ் பண்ணுவாங்க சார். பட் ஆனால் அதுக்காக இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் மறுபடியும் பின்னாடி போயிடுவீங்க. இந்த அம்பேத்கர் ஒன்று சொல்லியிருப்பார், கஷ்டப்பட்டு தேரை கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்கேன், அதை நீங்கள் முன்னாடி இழுக்கலாம் கூட பரவாயில்லடா, பின்னாடி இழுத்துறாதீங்க அப்படின்னு. அந்த மாதிரி தேர் வந்து நில்லுருக்கு, அதை கொஞ்சம் பின்னாடி இழுக்காமல் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் நீங்கள் எப்படி டைப்பு? வீட்டிலலாம் ஜோவியலான ஆளா இல்லை கொஞ்சம் சீரியஸான டைப்பா? நான் ஜாலியான ஆள் நானே நம்பிப்பேன் சார். பட் எல்லோரும் என்ன சீரியஸான ஆள் தான் சொல்லுவாங்க. அதாவது என்ன ரீசன்? நானே அப்படி தான் நினச்சேன். எப்போதுமே கொஞ்சம் சீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு டைப்பாக நீங்கள்? இல்லை, நான் அடிக்கடி ஜோன் அவுட் ஆயிடுவேன் சார். இப்போ உதாரணத்துக்கு நான் வீட்டில் நடந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னா வீட்டில் கூப்பிட்ருப்பாங்க 2-3 வாட்டி, பேர் சொல்லி கூப்பிட்றாங்க, ஏதோ கூப்பிட்றாங்கன்னா அப்போ நான் வேறு ஏதோ திங்க் பண்ணிகிட்ருப்பேன். அந்த திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரேக் பண்ண எனக்கு கோவம் வந்துடும். ஏதோ ஒரு மேட்ரை நான் அப்படியே உள்ளே கிளிக் பண்ணி போயிட்டுருக்கேன் அப்படின்னா டக்குன்னு வந்தால் ஒரு இன்செப்ஷன் மாதிரி வெளியே வந்த ஃபீல் இருக்கும்ல. அப்போ அந்த மாதிரி சமயங்களில் என்னென்னா 1 வாட்டியோ 2 வாட்டியோ வீட்டில் சொன்னால் அதை கண்டுக்க மாட்டாங்க, போ அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவன் அதை ரூலாக ஃபாலோ பண்ணுவான். அவர் எதை யோசிச்சுட்ருக்காரு, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்றவான். ஸோ அதுதான் அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த இடம் பிடிச்சிருக்கு, நிறைய டைம் கிடைக்குது, தேவையில்லாத கான்வர்சேஷன்ஸ் பில்ட் ஆகிறது இல்லை. அப்போ எனக்கு நான் பேச விரும்புகிறவங்களுக்கு என்னுடைய யோசனைகளுக்கு நிறைய டைம் கிடைக்குது. ஒரு இயக்குனராக, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இயக்குனராக இருக்கிறப்போ ஹெச்வினோத் இப்படி படம் எடுப்பார் அல்லது இந்த இயக்குனரை ஒட்டின எதிர்பார்ப்புகள் வந்துடும்ல, இது ஒரு இயக்குனருக்கு அட்வான்டேஜா இல்லை அது ஒரு சிக்கலா? சார், அது அட்வான்டேஜ் தான் சார். அட்வான்டேஜ்னா அது என்னென்னா, உன்னை எனக்கு பிடிக்குதுடா, இதுக்கு தான்டா பிடிக்குது, ஏன்டா நீ அதை பண்ண மாட்டேன்ற அந்த லவ்லேருந்து தான் அது வருது சார். இல்லைனா இந்த மன்னிப்பு எனக்கு கிடைக்காது. என்னை பிடிச்சதுக்கு நான் செஞ்ச ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க லைஃப்பில் ஃபங்க்ஷன் ஆகிருக்குன்றதுனால தான் நான் 2 தப்பு 3 தப்புன்னு அவங்க நினச்சா கூட அந்த மன்னிப்பு எனக்கு கிடைக்கிது. அதே சமயம் அவங்களுக்கு தெரியாத இன்னொரு
செட் ஆஃப் ஆடியன்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு நான் இதில் தான் ரீச் ஆகியிருக்கேன். நான் அவங்களுக்கு எனக்கு இது ஒர்க் ஆகல அது இருக்குன்னு எந்த படம் சொல்கிறாங்களோ அது வழியாக தான் ரீச் ஆகியிருக்கேன். எங்கள் ஊரில் சதுரங்க வேட்டை படத்தை ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அதில் 4-5 பேர் கூட பார்க்கல. அப்படி பார்த்த எங்கள் மாமாலாம் சொன்ன கமெண்ட் என்னென்னா, என்னடா படம் அது, ஒரு பாட்டு இல்லை ஃபைட் இல்லை, எப்படா பார்க்குறது. ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு ஒரு 5-6 பேர் உட்காந்துருப்பாங்களா வயசானவங்க, யாருப்பா இவன், இவன் அரிப்புள்ளையா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. என்னப்பா பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. இப்படி ஒரு படம் அப்படின்னா யார் நடிச்சதுன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அந்த படத்தை அவங்க பார்த்ததே இல்லை. அப்போ அந்த பையன் கொடுத்த இன்ட்ரோவே என்னென்னா, மாமா அதெல்லாம் நமக்கு புரியாது, அவரை விட போட்டோம் அப்படின்னு. ஸோ அது அடுத்தடுத்து படங்கள் பண்ணும்போது தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கிராமத்தில் என் பேர் தெரியும்னா நிறைய பேருக்கு தெரியும்னா, கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா இது ஜனநாயகனில் தான் தெரிஞ்சிருக்கும். பா விஜய் படம் பண்ண பையன்பா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு பேர் தெரியறதுக்காக அப்படி பண்ணல, அந்த மேட்ரு தெரியறதுக்காக பண்ணுறேன் நான். நீங்கள் ஒரு படத்தை ஒரு ரிசர்ச்லேருந்து தான் ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா டேட்டாவை எடுத்து அதுலேருந்து ரிசர்ச்லேருந்து ஆரம்பிங்க. ஒரு ரிசர்ச்சுடைய இதை ரிசர்ச் பண்ணணும்னு தொடங்குறீங்களா? அதோடைய முதல் நோக்கம் என்னவாக இருக்கும்? அந்த ஒரு விஷயத்தை பற்றின கரிசனமா, இல்லை அந்த விஷயம் உங்களுக்கு தர்ற எக்ஸைட்மெண்ட்டா, இல்லை இதை ஊருக்கு சொல்லணுங்கிற உத்வேகமா, எது உங்களை அந்த ரிசர்ச்சை நோக்கி நகர்த்து? இல்லை சார், அது சம்பவம், ஏதோ ஒரு சம்பவம் தான் சார். நம்ம ஹேட்ரடில் பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு ரிலீஜன்லேருந்து நம்ம பார்க்குறோம் சார். ஒரு மைனாரிட்டிலேருந்து ஒருத்தரை அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிலீஜன்ன்றதுக்காகவே அடிக்கிறாங்கன்னா அது நமக்கு ஒரு பயம் கொடுக்குது. நான் எங்கேயோ படித்த மாதிரி ஒரு நாள் அவனை அடிப்பாங்க, நீ அவன் யாரோன்னு விட்டுருவ, நாளைக்கு தெருவில் இருக்கிறவன் அடிப்பாங்க, அவன் யாரோன்னு விட்டுருவேன், அப்புறம் உன்னை அடிப்பாங்க அப்படின்ற அந்த சேயிங் இருக்குல்ல சார், அது நம்ம படிச்சிருக்கோம். அதை ஏகப்பட்ட படம் பார்த்துருக்கோம், ஹிட்லர் லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம ஏராளமான ஹிஸ்ட்ரியில் அது அங்கங்கே ஃபங்க்ஷன் ஆகிருக்கிறத பார்க்குறோம், நாமளே மாட்டியிருக்கிறத பார்க்குறோம். ஒரு ஏற்றடும் மக்கள் பிரிஞ்சு கிடக்கிறதுனால வர பிரச்சனைகளும் பார்த்துருக்கோம். அப்போ நமக்கு திக்குன்னு வருது, ஐயோ இது இருக்கா சொசைட்டியில், ஏதோ ஒரு சம்பவமானா நம்ம சோஷியல் மீடியா முழுக்க அது ஒரு மேக்னெட்னு வச்சுக்கோங்க சார். அந்த சம்பவம், அந்த மேக்னெட் உங்கள் மைண்டுக்குள்ளே போய் உட்காந்துருச்சுன்னா நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் அது மேக்னெட் இழுத்துக்கிட்டே இருக்கும். இந்த சம்பவம் அதுக்கு சம்மந்தம் இருக்கே, இந்த சம்பவத்தில் இவர் பேசுகிறதுல அந்த இன்டென்ஷன் இருக்கே, போய் ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாவில் ஒரு ஏற்றர் இருக்கே, போய் இது ஏற்றரில் தான் ஃபங்க்ஷனே ஆகுதா, இப்படி நமக்கு அந்த பேட்டர்ன் தொடர்ந்து அந்த மேக்னெட் இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மேக்னெட்டுக்கு ஒரு முழு உருவம் கிடைக்கும்போது அது நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா அதை தூக்கி நம்ம இதில் வச்சுருவோம் சார். ஓகே, அதை அந்த ப்ராசஸில் நீங்கள் தொடர்ந்து இருக்கிறப்ப அது உங்களை எக்ஸைட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆமாம், இல்லை அது சம்மந்தமான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அது என்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு நாளில் நடக்கிறது இல்லை சார். இப்போ நம்ம இந்த ஐடியாவை நமக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி தோணியிருக்கோம். இப்போ மாடர்ன் வார்ஃபேர்ன்ற ஐடியா எனக்கு யுக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆனோடனே வந்துருச்சு. அப்போ அது பற்றி அந்த மெஷின்ஸ் பற்றி ரிசர்ச் அப்பே பண்ணிட்டேன் நான். அப்போ 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே அது நடந்துருச்சு. 3 இயர்ஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. இதுவும் இந்த மாதிரி இந்த ஹேட்ரட் பற்றின ஐடியாவும் 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே தோணிருச்சு. ஸோ அதை நம்ம தொடர்ந்து பேசுகிற எல்லாருக்கிட்டையும் அதை இப்போ நம்ம நாலேஜபிளாக கோர் திங்கர்ஸ் நிறைய படிச்சிருப்பாங்கல்ல சார். இப்போ அதில் அவங்க நிறைய படிச்சிருந்தா இப்போ அவங்கக்கிட்ட பேசுவோம், இது என்ன பண்ணும், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இது என்ன பண்ணும் சொசைட்டி அப்படின்னும் போது அவங்க நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அதில் நிறைய படிச்சிருப்பாங்கல்ல சார். இப்போ என் படம்ன்றதை பற்றி நாலேஜ் லெவலில் கிளைம் பண்ணால் நான் ஸ்ட்ரெயிட்டாக கிளைம் பண்ணிக்க முடியாது. என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்குது. ஒரு சமூக பிரதிநிதியாக நீங்கள் சொன்னீங்க சிறுவயதுலேருந்தே அரசியல் சிந்தனையோடு வளர்ந்தவர் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப சமூகத்தை கவனிக்கக்கூடிய ஒரு ஆளாக இப்போ உங்களை ரொம்ப கன்சர்ன் ஆக்குற விஷயம் இது குறித்து எனக்கு ஒரு பெரிய கவலை இருக்குது. இந்த சோஷியல் மீடியா தான் சார். அதாவது இந்த டெக்னாலஜிலே நாம் தொடர்ந்து யாருடைய ப்ராடக்டாவோ ஓடிக்கிட்டே இருக்கோம். அதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்மளை இயக்க முடியுது யாராலையோ ஒருத்தரால். நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணுற ஒரு ஓட்டை யாரோ ஒருத்தன் நம்மளை வச்சு போட்டுக்கிறான். நம்ம விரல் நம்ம தான் போடுறோம், ஆனால் நம்ம எவனோ ஒருத்தன் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறான். நம்ம எதை சாப்பிட்ணுன்னு ஒருத்தன் டிசைட் பண்ணுறான், எதை சாப்பிடக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறான், இந்த நாட்டில் எது நடக்கணும் நடக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறான். அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சரஸான ஒன்றா இருக்குது. அப்போ அதை நம்ம ரொம்ப கவனமாக கையாள வேணும். இந்த ஸ்மார்ட் ஃபோனை எவ்வளோ ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து நம்ம லைஃப் இருக்குன்னு தோணுது எனக்கு. இப்போ அதுதான் பெரிய கன்சர்னாக இருக்குது. இந்த குழந்தைகள்லேருந்து வயசானவங்களை வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்குல்ல சார். அவங்க டைமை, அவங்களுடைய பிஹேவியரை, அவங்க உழைப்பை எல்லாத்தையுமே அது செக் பண்ணிகிட்டே இருக்குல்ல சார். அதில் கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். 2014 இருந்த ஒரு ஹெச் வினோத் இப்போ 2026 இருக்கிற ஹெச் வினோத்திட்ட ஒரு கேள்வி கேட்டால் என்ன கேள்வி கேட்பார்? எனக்கு இல்லை, அப்போ டைரக்டர் ஆகணும்னு நினச்சோம், பெருசாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சோம், அதெல்லாம் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் எனக்கு அன்ஆன்சர்ட் கொஷினாக இருக்கிறது என்னென்னா,
பணம் ஒரு சொல்யூஷன் அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு மைண்ட் அப்போ இருக்கும்ல சார். சக்ஸஸ் ஒரு சொல்யூஷன் இருக்கும்ல சார், அது இல்லை. ஆனால் அதை அடுத்தவங்களுக்கு சொன்னாலும் அவங்க அதை ஒத்துக்கிறது இல்லை. இந்த மேட்டரை தான் வந்து எனக்கு தொடர்ந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. என்ன பணம்லாம் ரொம்ப லைஃபுக்கு முக்கியம் இல்லை, பணம் வேணும் ஆனால் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொன்னால் அதை நான் ஒத்துட்டு இருக்க மாட்டேன் 2024க்கு முன்னாடி இருந்த வினோத்கிட்ட. ஆனால் இப்போ ஒத்துக்கிறேன், மற்றவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை அதுதான் அதை இந்த ஜிம் கேரி சொன்ன மாதிரி அதெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. ஒரு நல்ல நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உரையாடலுக்கான வாய்ப்பாக இருந்தது. தேங்க்ஸ் லாட். ஹெச் வினோத் எனும் நான். Title sponsors Max Gold, Cash for Gold, and Dr. Srivarma Wellness, powered by MP Developers. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.